ஒரு காலத்திலே யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற வைத்தியர்கள் கூட தெற்கில் வேலை செய்து பிரபல்யமான வைத்தியர்களாக இருந்தவர்கள். ஆனால் இப்போது வடக்கு மாகாணத்தில் இருந்தால் முழு கஞ்சா கபின் எல்லாமே வடக்கு மாகாணத்தில் இருந்தால் இந்தியா ஊடாக தெற்கு கொண்டு வரப்படுது. போதைப் பொருட்கள் நமது நாட்டுக்குள் ஊடுருவிய காரணமாக முன்னைய ஆட்சியாளர்களால் இந்த மக்களின் மனங்களை மாற்றுவதற்காகவும் மக்களின் திசையை திருப்புவதற்காகவும் நமது நாடு பூராகவும் போதைப் பொருட்கள் சிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பல சாரதிகள் சட்டத்துக்கு விரோதமான வகையில் பல போதைப் பொருட்களை பாவிக்கின்றார்கள். அதை போலீஸ் நிர்வாகத்தால் அவதானிக்க முடியாமல் இருக்கின்றது. அதற்கான சட்டங்கள் பூரணமாக இயற்றப்படாது, ஒழுங்குபடுத்தப்படாமல் இருந்தது. இன்று அந்த சட்டம் மூலம் இயற்றப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு இந்த சட்டம் சீராகவும் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைவதற்கான இந்த சட்டம் மூலம் இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முன்னைய காலத்தில் மதுபானம் அருந்திவிட்டு பயணிக்கும் போதுதான் போலீசார்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஐஸ், குடு, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை போலீசார்களால் இனங்காண முடியவில்லை, உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவர்களது மொழிநடையும் கண்களின் உடல் பாவனையின் மூடாக போலீசார்கள் இனங்காண முடிகிறது. ஆனால் அவர்களுக்கு தண்டிக்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அந்த போதைப் பொருட்களை உட்கொள்ளும் போது சட்டத்தின் ஊடாக உறுதிப்படுத்த முடியாமல் இருந்தது. அந்த வகையில் இந்த சட்ட சீர்திருத்தம் மூலம் எதிர்வரும் காலத்தில் இந்த ஐஸ், கூடு, கஞ்சா போதைப் பொருட்களை இனங்காணுவதற்கான புதியதொரு சட்டம் மூலம் சீர் செய்திருக்கிறது. அந்த வகையில் இயன்ற வகையில் அந்த பயன் மக்களுக்கு சென்றடையும். ஏனென்றால் இவ்வாறான போதைப் பொருட்கள் இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும் என்று எமது அரசாங்கம் திடசங்கமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சாரதிகள், ஒரு சில சாரதிகள் இந்த போதைப் பொருட்கள் அகப்பட்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கவாக இருந்தாலும், அதே போன்று அரசாங்கமாக இருந்தாலும், அரசாங்கத்திலே இருக்கின்ற அமைச்சர்கள், பார்லமென்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் எங்களிடம் அரசியல் இல்லை. நாங்கள் நேர்மையாக மக்களுக்கு சேவையாற்றுகின்ற ஒரு நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்ற விடயங்கள் இன்று பரவலாக பேசப்படுகின்றது. இவ்வாறு பரவலாக பேசப்பட்டு கொண்டு இன்று ஒவ்வொரு பிரதேசங்களிலும் என்ன நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். குறிப்பாக இன்று இந்த பிரஜா சக்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பு ஒவ்வொரு டிவிஷனுக்குமான ஒரு தலைமைத்துவம் வழங்கப்படுகின்றது. இந்த தலைமைத்துவம் எந்த அடிப்படையிலே வழங்கப்படுகின்றது, யாருக்கு வழங்கப்படுகின்றது, எதற்காக வழங்கப்படுகின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாட்டில் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த அரசாங்கம் நிச்சயமாக அந்த ஏற்கனவே இருக்கின்ற புயலத சேவையை கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆரம்பத்தில் கொழும்பில் இருந்து அந்த புயலத சேவை பிற்பகல் 7 மணிக்கு புறப்பட்டதன் காரணமாக அதிகாலை 4 அல்லது 5 மணிக்கு மட்டக்களப்பில் சேரக்கூடியதாக இருந்தபடியால் அங்கு பயணிக்கின்ற அலுவலகத்தினர் அல்லது ஆபீசர்ஸ் அடுத்த நாள் அவர்கள் பணிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஒரு நாளில் அல்லது குறிப்பிட்ட 24 மணித்தியாலத்திற்குள் பயணத்தை அவர்கள் கொழும்பு சென்று மட்டக்களப்புக்கு வரக்கூடியதாக இருந்தது. தற்போது 11 மணி, பிற்பகல் 11 மணி இரவு வேளையில் கொழும்பிலிருந்து அந்த புகையிரதம் புறப்படுகின்றபடியால் அது காலை 9:30 மணிக்கு மறுநாள் வந்து சேர்கின்றது. இதன் காரணமாக 2 நாட்களை இந்த மக்கள் அனாவசியமாக செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் தயவு செய்து அந்த பழைய டைம் டேபிள், அந்த நேர சூழ்ச்சியை பின்பற்றுவதன் மூலமாக இந்த புகையிரத சேவையை மக்கள் பயன்படுத்துகின்ற அளவை கூட்டுவதோடு மனித வளங்களை சுரண்டுவதற்கு அந்த இளைஞர்களை போதைப் பொருள்களுக்கு அடிமையாக்கி இருக்கிறார்கள். இதற்கு ஒரு சிலர் அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கின்றோம், கிளிநொச்சியில் எந்த தொழிற்சாலைகளும் இல்லாமல் இருந்தது. யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் யாரும் இந்த தொழிற்சாலையை பற்றி கதைக்கவில்லை. ஆனால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கசிப்பை குறைப்பதற்காக பார் தேவை என்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கூட அந்த பிரதிநிதி கொண்டு பார்லமெண்ட் உறுப்பினர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுத்தில் கிளிநொச்சிக்கு பார் தேவை என்று கேட்டிருந்தார். ஆனால் இன்று கிளிநொச்சி பிரதேசம் பூராகவும் பார் நிறைந்து வழிகின்றன. இந்த ஒரு அந்த பார்லமெண்ட் இங்கே கிளிநொச்சி பிரதேசத்தில் பரந்தன் இரசாயன தொழிற்சாலையை 21ஆம் தேதி அடிக்கல் நாட்டி ஆரம்ப பணியை ஏற்படுத்துகின்றோம். ஏனென்றால் எமது இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லாத நிமித்தமாகத்தான் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றார்கள். குழந்தைகளுக்கு பராமரிப்பு நிலையம் கட்டுறதில் ஜேவிபி அரசாங்கம் இந்த விடயத்தை கொண்டு வதை நான் ஆமோதிக்கிறேன். ஏனென்றால் எங்கள்ட வடக்கு மாநிலத்தில் கூட இளங்குமரன் என்ற ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறார். அந்த குழந்தைக்கு சில நேரங்களில் என்னத்தை கதைப்பது என்னத்தை கதைக்காது என்று கூட தெரியாது. ஆகவே இந்த குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் மிக முக்கியமானது. முக்கியமாக என்பிபி அரசாங்கத்துக்கு இது முக்கியமாக. ஏனென்றால் இளங்குமரன் போன்ற குழந்தை பிள்ளைகள் எங்களோட ரஜீவன் போன்ற வயது போன குழந்தை பிள்ளைகள் பராமரிக்கப்படலாம். ஆணையரவு உப்பளத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அதே நேரம் பரந்தன் இரசாயன தொழிற்சாலையை வரும் 21ஆம் தேதி கைத்தொழில் அமைச்சருக்கு கூடாக அடிக்கல் நாட்டுகின்றோம். அதிலும் பலர் வேலை வாய்ப்புகளுக்கு வடமான இளைஞர்களுக்கு ஏற்பட போகிறது. அதே நேரம் தீவு பகுதியை எடுத்துக்கொண்டால் கடல் பயணம் போக்குவரத்தை தான் நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம். அதுவும் குறிகட்டுமான
வடமாநிலிருந்து வேலனைக்கு அதிகளவான சுற்றுலா பயணி வந்து கொண்டு செல்கிறார்கள். அங்கே வாகனங்களை கொண்டு போய் செல்ல முடியாமல் இருந்தது, படகில் தான் செல்வது. எமது அரசாங்கம் வந்து புதிய பாதை, போக்குவரத்து பாதையை இது பெரியில் வாகனத்தை ஏற்றி கூட செல்லக்கூடியது. இந்த அனைத்து நேரத்திலும் கூட அந்த அபிவிருத்தி இடையில்லாமல் வேலை நடைபெற்றுக் கொண்டது. வெகு சீக்கிரமாக நைனாதீவுக்கு பாதையினூடாக வாகனத்தை கொண்டு சென்று பயணிகள் அங்கே தமது சேவைகளை பெறக்கூடியதாக ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் போக்குவரத்தை இலகுபடுத்துகின்றோம். எங்களுக்கு தெரியும், எழுதாரைகை என்று முன்னே அரசாங்கத்தால் எமது பிரதேசத்தில் ஒரு படகை கொள்முதல் செய்து தந்தார்கள். 3 மாதம் தான் பாவித்தோம். அதன் பிறகு அது இயங்கவில்லை, பழுதடைந்து விட்டது. இவ்வாறான செயற்பாடுகள் முன்னே ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் எங்களது ஆட்சியாளர்கள் அந்த பிரதேசத்துக்கு என்ன தேவை என்று உணர்ந்து ஓரொரு செயற்பாடுகளையும் செய்து வருகிறது. குறிப்பாக தீவு பகுதிக்கு வீதிகள் சேதமடைந்திருந்தன. வீதிகளுக்கு அதிகளவான நிதிகளை ஒதுக்கி அங்கே தீவு பகுதிகளில் அதிகளவான வீதிகளை புனரமைக்கின்றன. தீவுகளை இனங்காணாமல் இருந்ததுதான் முன்னே அரசாங்கம். ஆனால் எமது அரசாங்கம் தீவு பகுதிகளை உணர்ந்து அனைத்து பிரதேசத்துக்கு ஒப்பாக தீவு பகுதியை முன்னேற்றுவதற்கு கடினமாக முயற்சி செய்து கொண்டு அந்த வகையில் கூட நெடுந்தீவு பிரதேசத்தில் எரிபொருள் நிலப்பு நிலையத்தை ஸ்தாபிக்கின்றது எமது அரசாங்கம். ஆகையால் தயவு செய்து இந்த ஊடகங்களிலே கருத்துக்களை சொல்வதை விட்டுவிட்டு, ஏனையவர்களை விமர்சிப்பதை விட்டுவிட்டு, உங்களுடைய செயற்பாட்டின் மூலம் மக்களுக்கான நல்ல சேவைகளை நீங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். මම කිව්වේ ඉංග්‍රීසි එකක් තියෙනවා, ඒක කියවන්නම් කියලා. 118 ඒකේ මම සම්පූර්ණම කියවන්නම්. The functions of the Committee of Ethics and Privilege committee के function එකක්. පළවෙනි එක තමයි a complaint that is submitted to the parliament by a member of parliament. Submitted to the parliament. පළවෙනිම අපිට submit කරන්නට දෙන්න ඕනේ. Submit not to the speaker. It says submit to the parliament with reference to a matter in respect to a violation of ethics and rules of the code of conduct of the members of the parliament or a violation of the privilege of the parliament or a members of a parliament shall be examined. It's a committee. It's the duty of the committee, not the speaker. Speaker can't decide whether that's privilege or not. The committee should decide. ඔබතුමාලා ලේක මණ්ඩලයට මේ කියන්නේ. Speaker should be satisfied. ගරු ඔබතුමා අතුරු ප්‍රශ්නේ. ඔබතුමාගේ අතුරු ප්‍රශ්නය අහන්න. G Srination, you have 8 minutes. சபைக்கு தலைமை தாங்கும் பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய விவாதத்தில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இந்த மோட்டோ டிராஃபிக் சம்பந்தமான ஒழுங்கு விதிகள் பற்றிய பிரேரணையாக இருக்கின்றது. அந்த வகையில் உண்மையில் போதையற்ற தேசம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது இந்த அரசாங்கத்தின் ஒரு நிகழ்ச்சி நிரலில் இருக்கின்ற அதே வேளை லஞ்சமற்ற ஒரு போக்குவரத்து போலீஸ் சேவையும் இந்த நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதேவேளை நியாயமான முறையில் பணியாற்றுகின்ற போக்குவரத்து போலீசாரை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் பரவலாக இந்த போக்குவரத்து போலீசார் துறையில் லஞ்சம் கையூட்டி இருப்பதாக மக்கள் பேசிக் கொள்ளுகின்றார்கள். அந்த விடயத்தையும் சுட்டிக்காட்டிவிட்டு நேரடியாக மட்டக்களப்பில் காணப்படுகின்ற புகையிரத சேவை சம்பந்தமான விடயத்தை குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். மட்டக்களப்பில் பாடுமீன் என்ற பெயரில் புகையிரத சேவை காணப்பட்டது. இந்த புகையிரத சேவை ஆரம்பத்தில் உண்மையில் பார்க்க போனால் 600 பயணிகள் பயணிக்கத்தக்கதாக அந்த ரொமேனியன் புகையிரத வகை அங்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதன் மூலமாக கிட்டத்தட்ட தினமும் 10 லட்சம் ரூபாய், 1 மில்லியன் ரூபாயை ஈட்டக்கூடிய விதத்தில் அந்த புகையிரத சேவை அமைந்திருந்தது. அதன் பிறகு இந்த புகையிரத சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இப்போது பவர்செட் ரகமான புகையிரத சேவை நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது அந்த புகையிரத சேவையில் பயணிக்கின்றவர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. ஏனென்றால் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இந்த 10 பெட்டிகள் காணப்பட்டன. அந்த புகையிரதத்தில் 10 பெட்டிகள் இருந்த காரணத்தால் 600 பயணிகள் பயணித்தனர். முன்பதிவு மூலமாக ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இந்த புகையிரத நிலையத்தினால் வருவாயினை ஈட்டக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அங்கு சிற்றுண்டி சாலை வசதி காணப்பட்டது. அதே போன்று பொதிகளை கொண்டு செல்லுகின்ற சேவை, அதைவிட தபால் சேவை என்றெல்லாம் காணப்பட்டது. எனவே இதன் காரணமாக அந்த ரயில் சேவையின் மூலமாக மட்டக்களப்பு அந்த புகையிரத நிலையம் தினமும் 10 லட்சம் ரூபாயை உழைக்கக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னர் செய்யப்பட்ட மாற்றம் பவர்செட் புகையிரத ரக சேவை மேற்கொண்டதன் காரணமாக 600 பயணிகள் செல்லுகின்ற அந்த புகையிரத சேவையானது 350 பயணிகளாக குறைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே முன்பதிவு மூலமாக 5 லட்சம் ரூபாயை ஈட்டிக்கொண்ட அந்த வருவாய் இப்போது 3 லட்சம் வரை 2.5 லட்சம் வரை குறைந்திருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால்
அன்று அந்த ரொமேனியன் செட் புகையிரத சேவை நடக்கின்ற போது 10 லட்சம் ரூபாயை ஈட்டிய அந்த புகையிரத நிலையம் இப்போது 2 தொடக்கம் 3 லட்சம் ரூபாயை தினமும் ஈட்டுகின்ற ஒரு சேவையாக அது நட்டத்தில் இயங்குகின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே அங்கு நான் மக்களிடம் வினவிய போதும் அங்கிருக்கின்ற புகையிரத நிலைய அதிகாரிகளிடம் பேசிய போதும் அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், இதனை மீளவும் ஏற்கனவே இருந்த அந்த ரொமேனியன் செட் அந்த புகையிரத ரக சேவையினை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாது விட்டால் இப்போது இருக்கின்ற பவர் செட் அந்த புகையிரத ரக சேவையில் மேலும் உரங்கள் இருக்கை 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு உரங்கள் இருக்கைகளையும் இணைப்பதன் மூலமாக ஈடு செய்யலாம் என்ற கருத்தினை சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்னவென்றால், இப்போது மட்டக்களப்பு புகையிரத சேவை என்பது நேரடியாக அல்லாமல் இந்த புகையிரத சேவை திருகோணமலைக்கு சென்று அங்கு ஒரு மாற்றீடு செய்யப்பட்டு பயணத்தை 2 புகையிரதங்களுக்கூடாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றபடியால் இந்த புகையிரத சேவையில் மக்கள் உண்மையில் 350 பேர் பயணிக்கக்கூடியதாக இருந்தாலும் அவர்கள் மிக குறைவானவர்கள் பயணிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. நாட்டில் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த அரசாங்கம் நிச்சயமாக அந்த ஏற்கனவே இருக்கின்ற புகையிரத சேவையை கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆரம்பத்தில் கொழும்பிலிருந்து அந்த புகையிரத சேவை பிற்பகல் 7 மணிக்கு புறப்பட்டதன் காரணமாக அதிகாலை 4 அல்லது 5 மணிக்கு மட்டக்களப்பில் சேரக்கூடியதாக இருந்தபடியால் அங்கு பயணிக்கின்ற அலுவலகத்தினர் அல்லது ஆபீசர்ஸ் அடுத்த நாள் அவர்கள் பணிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஒரு நாளில் அல்லது குறிப்பிட்ட 24 மணித்தியாலத்திற்குள் பயணத்தை அவர்கள் கொழும்பு சென்று மட்டக்களப்புக்கு வரக்கூடியதாக இருந்தது. தற்போது 11 மணி பிற்பகல் 11 மணி இரவு வேளையில் கொழும்பிலிருந்து அந்த புகையிரதம் புறப்படுகின்றபடியால் அது காலை 9:30 மணிக்கு மறுநாள் வந்து சேருகின்றது. இதன் காரணமாக 2 நாட்களை இந்த மக்கள் அனாவசியமாக செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் தயவு செய்து அந்த பழைய டைம் டேபிள் அந்த நேர சூழ்ச்சியை பின்பற்றுவதன் மூலமாக இந்த புகையிரத சேவையை மக்கள் பயன்படுத்துகின்ற அளவை கூட்டுவதோடு வருவாயை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே இந்த விடயம் சம்பந்தமாக அந்த எங்களுடைய அந்த கமிட்டி மீட்டிங் போதும் எங்களுடைய டாக்டர் ஸ்ரீநாத் அவர்கள் அதனை சுட்டிக்காட்டியிருந்தார். அதே போன்று கடிதங்கள் மூலமாகவும் திணைக்களத்திற்கு அறிவித்திருந்தோம். இதனை நான் இறுதியாக சொல்லுவதோடு இதனை மாற்றீடு செய்யுமாறு அமைச்சர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதிகாரிகளும் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுமாறு இந்த இடத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்று மேலதிகமாக சில விடயங்கள் கூறப்பட வேண்டியிருக்கின்றது. விளையாட்டுத்துறையை பற்றி இதுக்கு பொருந்தாது விட்டாலும் கூற வேண்டிய ஒரு விடயம், விளையாட்டுத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கௌரவ சுனில் குமார கமகே அவர்களிடம் சொல்ல வேண்டிய ஒரு தேவை என்னவென்றால், மட்டக்களப்பில் கபடி அந்த சம்மேளனம் காணப்படுகின்றது. இதில் எல் தனுஷன் என்று சொல்லப்படுகின்றவர் ஒரு தேசிய வீரனாக மட்டுமல்லாமல் ஒரு சர்வதேச ஒரு புகழை ஈட்டித் தருகின்ற வீரனாகவும் காணப்படுகின்றார். இவருடைய விளையாட்டு திறமை காரணமாக பல பாகிஸ்தான், இந்தியா, தென்கொரியா, சீனா மற்றும் பல நாடுகளுக்கு சென்று பல பதக்கங்களை பெற்று தந்தவர். ஆனால் இந்த முறை ஒரு மலேசியாவுக்கு செல்லுகின்ற ஒரு சுற்றுப்பயணத்தின் போது அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார். முழு இலங்கை ரீதியாக அவருடைய அந்த கபடி விளையாட்டு என்பது கிட்டத்தட்ட 2ஆம் இடத்தில் இருந்தும் கூட அந்த நேர்முக தேர்வில் இருந்தவர்கள் அவருடைய திறமையை கவனத்தில் கொள்ளவில்லை என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். அங்கு நடந்த விடயம் என்னவென்றால், மட்டக்களப்பு அந்த கபடி சம்மேளனத்திற்கு உரிய விதத்தில் அந்த அறிவித்தல் செய்யாதபடியாலும் உண்மையான சில வீரர்கள் அங்கு கலந்து கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை காணப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதை விடவும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன். இந்த யானை தொல்லை என்பது மட்டக்களப்பில் மிகவும் பயங்கரமாக இருக்கின்றது. ஏற்கனவே சொன்னது போன்று அங்கு அலுவலகங்களை அதிகரிக்க வேண்டியதும் பணியாட்களின் தொகையை அதிகரிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றபடியால் இந்த விடயத்தை கருத்தில் கொள்வதோடு இந்த மீன்பிடி விடயத்திலும் கூட இந்த மெஷின் பவர், மேன் பவர் என்ற 2 விடயங்கள் பிரச்சனையாக இருக்கின்றது. சில இடங்களில்
மனித வலு குறைவான இடங்களில் அவர்கள் உளவியந்திரம் மூலமாக அந்த கரைவலைகளை இழுப்பதற்கு பயன்படுத்தலாமா என்ற கேள்விகளை கேட்கிறார்கள். இந்த விடயத்தையும் கடற்றொழில் அமைச்சர் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, பல்கலைக்கழகம் சம்பந்தமான விடயம் கதைக்க வேண்டியிருந்தது. ஆனால் நேரம் கழிந்து கொண்டிருக்கின்றபடியால் அங்கிருக்கின்ற நியமனங்கள் பற்றியதும் அங்கிருக்கின்ற பீடாதிபதிகள் பற்றியதுமான சில விடயங்களை அங்கிருக்கின்ற ஆசிரியர் சங்கம் குறிப்பிட்டிருந்தது. இதனை நாங்கள் பிரதம மந்திரி அல்லது கல்வி அமைச்சராக இருக்கின்றவரிடம் இந்த விடயத்தை நாங்கள் கவனத்திற்கு தருகின்றோம். நன்றி. Order please. The ongoing business of the House shall stay suspended until 1 p.m. for the lunch break. Imran Mahroof, you have 9 minutes. Thank you, Honorable Deputy Speaker. இன்று பார்லமெண்டத்திலே விவாதிக்கப்படுகின்ற போக்குவரத்து மோட்டார் வாகன சட்டமூலம் சம்பந்தமான விடயம், குறிப்பாக அந்த அடிப்படையிலே போக்குவரத்து சம்பந்தமாக மக்களை பாதுகாக்கின்ற அல்லது ஒரு நேர்மையான சட்டமூலங்கள் வருகின்ற பொழுது அவற்றை நாங்கள் என்றும் ஆதரிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மிக முக்கியம் வாய்ந்த ஒரு சட்டமூலம் உருவாக்கப்படுகின்றது. ஆகையால் அதுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, கிடைக்க இருக்கின்ற நேரத்தையும் பொறுத்து எங்களுடைய மாவட்டத்திலே காணப்படுகின்ற சில பிரச்சனைகளை இந்த இடத்திலே நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கிண்ணியா குறிஞ்சாக்கணி பாலம் சம்பந்தமான விடயம், குறிப்பாக இப்பொழுது அதனுடைய நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த படகு பாதை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு இன்று அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இன்று அந்த இடத்திலே பெரும் பிரச்சனையாக இன்று அது மாறி இருக்கின்றது. குறிப்பாக இந்த படகு பாதை நிர்மாணிக்கப்பட்டிருந்தனுடைய நோக்கம் அல்லது இதை எவ்வாறு யார் நிர்மாணித்தது என்ற விடயங்கள் இன்று பரவலாக பேசப்படுகின்றது. இரண்டால் அங்கு நிர்மாணிக்கப்பட்ட அந்த படகுக்கு சுமார் 70 மில்லியன் செலவழிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆகையால் அவ்வாறான 70 மில்லியன் நிதி பயன்படுத்தப்பட்டு மக்களுக்கான அந்த போக்குவரத்து விடயங்களை செய்திருக்கின்ற இந்த தருணத்திலே இன்று அது சரியான முறையிலே பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்றது. ஆகையால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது, அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு படகு பாதை தானா அல்லது அந்த இடத்துக்கு வழங்கிவிட்டு அந்த இடத்துக்கு இது பொருத்தம் இல்லை என்ற அடிப்படையிலே இதை ஒரு வேறு இடத்துக்கு எடுத்துச் செல்லுகின்ற நோக்கத்தின் அடிப்படையிலே அது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம் இன்று எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று அந்த 70 மில்லியன் செலவழித்து செய்யப்பட்ட அந்த படகு பாதையினுடைய பயணங்கள் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. இன்று அந்த இடத்திலே தண்ணீர் இல்லாவிட்டால் அதை பயணிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது. இன்று இந்த வெள்ள காலத்திலே இவ்வாறு தண்ணி நிறைந்து இருக்கின்ற இந்த நேரத்திலே அந்த படகு பாதையை இயக்க முடியாவிட்டால் வருகின்ற மாதங்களிலே வருகின்ற காலங்களிலே நீர்மட்டம் இன்னும் குறைவடைந்ததற்கு பின்னர் எவ்வாறு அந்த படகு பாதை அந்த இடத்திலே பயன்படுத்தப்பட போகின்றது என்ற விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஆகையால் இது சம்பந்தமாக மக்கள் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்த பொழுது அந்த இடத்திலே நாங்கள் சென்று அதிலே பயணித்த பொழுது அங்கிருக்கின்ற வேலை செய்கின்றவர்களோடு கதைத்து அங்கு பயணிக்கின்ற அந்த மக்களோடு பேசுகின்ற பொழுது குறைந்தது இப்பொழுது இருக்கின்ற குறிஞ்சக்கண்ணி பிரதேசத்திலே காணப்படுகின்ற பகுதிகளிலே ஒரு 20 மீட்டர் தூரத்துக்காவது இந்த இறங்குதுறை ஒன்றை அமைக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. அவ்வாறு அமைக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஓரளவுக்காவது பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த இடத்திலே ஏற்பட்டுவிடும். ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்திலே தயவு செய்து கவனம் செலுத்தி அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய போக்குவரத்தையும் கவனத்தில் செலுத்தி 70 மில்லியன் நிதியையும் கவனத்தில் கொண்டு அந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவதற்கான அந்த 20 மீட்டர் தூரத்துக்கான இறங்குதுறை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று அந்த படகிலே வேலை செய்கின்ற ஒரு 4-5 பேர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் மிகவும் கஷ்டத்தின் அடிப்படையிலே அந்த இடத்திலே கடமை செய்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அத்தியாவசிய அவர்களுடைய தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கும் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களுக்கும் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆகையால் அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை வழங்குவதற்காக இன்னும் 2-3 ஊழியர்களை அந்த சேவையிலே நிறுத்தி அதற்கான பயண வசதிகளை இலகுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். சபைக்கு அதாவது பிரதி சபாநாயகர் அவர்களே, அதே போன்றுதான் நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய காலத்திலே எல்லா மாகாணங்களுக்கும் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அதாவது தொழில் பயிற்சி கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி அமைச்சரவையிலே அனுமதி பெறப்பட்டு பல வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போன்றுதான் கிழக்கு மாகாணத்திலே அதற்கான கல்லூரியினை திருகோணமலை மாவட்டத்திலே அமைப்பதற்கான தீர்மானங்கள் பெறப்பட்டு அங்கு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு குறிப்பாக கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிலே உப்பாறு கிராம சேவர் பிரிவில்
இந்த கல்லூரியை ஆரம்பிப்பதற்காக 12 ஏக்கர் காணியை எல்ஆர்சியினால் அடையாளப்படுத்தி தொழில் கல்வி ஒன்று அங்கு அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே போன்றுதான் 2018ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கூட 50 மில்லியன் நிதி ஒதுக்கிடப்பட்டு ஆரம்ப கட்ட வேலைகள் முன்னெடுக்கப்பட்ட பொழுது இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலைப்பாட்டிலே கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே இந்த தொழிற்கல்வி அமைச்சின் கீழ் இருக்கின்ற மேற்படி காணியினை சுற்றுலா துறை அமைப்பதற்காக கைமாற்றி இவ்விடயத்திலே சுற்றுலாத்துறை சம்பந்தமான கல்வி நிறுவனம் ஒன்றை அமைப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயம் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இந்த அடிப்படையிலே இது ஒரு சிறந்த முயற்சியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அது சம்பந்தமான முழு கெசட், அதாவது முழு ஆதாரங்கள், அந்தந்த அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எங்களிடம் காணப்படுகின்றது. ஆகையால் அந்த தீர்மானங்களை நான் இந்த இடத்துல ஹேண்ட்ஸ்அவுட் படுத்துகின்றேன். நாங்கள் கேட்கின்ற ஒரு விடயம், உண்மையிலேயே எல்லாராலும் பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட மாட்டார்கள். தெரிவு செய்யாத மாணவர்களுக்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு நல்ல விடயத்திலே ஏன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கின்றோம். ஏனென்றால் அந்த பிரதேசத்திலே இன்னும் பல ஏக்கர் காணிகள் காணப்படுகின்றன. அவ்வாறு சுற்றுலாக்கு தேவையான காணிகளை அந்த பிரதேசங்களிலே இருந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் இது எந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டாலும் மக்களுடைய ஒரு தேவைக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயம். ஆகையால் அந்த விடயத்திலே கவனம் செலுத்தி அதற்கான ஒரு தீர்வையும் அரசாங்கம் வழங்க வேண்டும். இது சம்பந்தமாக நாங்கள் கல்வி அமைச்சர் கௌரவ பிரதம மந்திரி அவர்களிடம் எழுத்து மூலமான ஒரு வேண்டுகோளை நாங்கள் அந்த நேரத்திலே வழங்கியிருந்தோம். ஆகையால் அதை கருத்தில் கொண்டு அந்த பிரதேசத்திலே அந்த கல்லூரி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட கோவிட், அதே போன்று பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அந்த விடயத்தை எடுத்துச் செல்ல முடியாத ஒரு சூழல் காணப்பட்டது. ஆகையால் இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கம் அந்த வேலையை இடைநிறுத்தாமல் அதிலே சிறந்த முறையிலே அந்த கட்டிடத்தை, அந்த அமைப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்று ஒவ்வொரு பிரதேசங்களிலும் காணப்படுகின்ற இந்த பிரஜா சக்தி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு எந்த அடிப்படையிலே எந்த அடிப்படையிலே எப்படி அமைக்கப்படுகின்ற என்ற ஒரு கேள்வி காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம், நாட்டினுடைய ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கவாக இருந்தாலும், அதே போன்று அரசாங்கமாக இருந்தாலும், அரசாங்கத்திலே இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் எங்களிடம் அரசியல் இல்லை, நாங்கள் நேர்மையாக மக்களுக்கு சேவையாற்றுகின்ற ஒரு நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்ற விடயங்கள் இன்று பரவலாக பேசப்படுகின்றது. இவ்வாறு பரவலாக பேசப்பட்டு கொண்டு இன்று ஒவ்வொரு பிரதேசங்களிலும் என்ன நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். குறிப்பாக இன்று இந்த பிரஜா சக்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பு ஒவ்வொரு டிவிஷனுக்குமான ஒரு தலைமைத்துவம் வழங்கப்படுகின்றது. இந்த தலைமைத்துவம் எந்த அடிப்படையிலே வழங்கப்படுகின்றது, யாருக்கு வழங்கப்படுகின்றது, எதற்காக வழங்கப்படுகின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று பாருங்கள், இன்று அவர்களுடைய என்பிபி அரசாங்கத்திலே சென்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள் இன்று அந்த ஒவ்வொரு ஜிஎன் டிவிஷனுக்கும் ஒரு தலைவர்களாக நியமித்திருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு வட்டாரத்திலே இருக்கின்ற இன்னும் ஒரு 2-3 ஜிஎஸ் டிவிஷன்கள் வந்தால் அந்த ஜிஎஸ் டிவிஷன்களுக்கு அவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற அல்லது அவர்களுடைய பதிவுகளை அரங்கேற்றுகின்ற மீடியா நண்பர்கள் இருக்கின்றார்கள். இன்று அவ்வாறானவர்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு அவர்களுடைய கட்சி செயற்பாடுகளை அரசியல் ரீதியாக வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு முன்னெடுப்பாகத்தான் நாங்கள் இந்த பிரஜாசக்தி என்ற அமைப்பை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று அந்த வட்டாரத்திலே வென்ற வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள், அந்த வட்டாரத்திலே ஆர்டிஎஸ் இருக்கின்றது, அந்த பிரதேசத்திலே உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள், உப தவிசாளர்கள், அந்த சபைகள் இருக்கின்றன. இன்று இவ்வாறாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு பிரதிநிதித்துவத்தை உருவாக்கி இன்று அரசியலை யார் நடத்துகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இன்று எந்த அரசாங்கமும் செய்யாத ஒரு அரசியல், எந்த கட்சியும் செய்யாத ஒரு அரசியலை இன்று என்பிபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இதை பிரஜா சக்தி என்று சொல்வதை விட இது ஒரு தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு கிளை என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். இன்று எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற கச்சேரி, இன்று பிரதேச செயலகங்கள், இன்று பெலவத்தையினுடைய ஒரு கிளைகளாக, இன்று ஒரு சப் பிரான்ச்சாக இன்று உருவாக்கப்பட்டு இன்று அதன் மூலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் தயவு செய்து ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்று சொன்னவர்கள் நீங்கள், அரசியலை விட மக்களுக்கான சேவைகளை செய்வோம் என்று சொன்னவர்கள் நீங்கள். ஆகையால் தயவு செய்து இந்த ஊடகங்களிலே கருத்துக்களை சொல்வதை விட்டுவிட்டு, ஏனையவர்களை விமர்சிப்பதை விட்டுவிட்டு, உங்களுடைய செயற்பாட்டின் மூலம் மக்களுக்கான நல்ல சேவைகளை நீங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகையால் அந்த
அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிக்கான கௌரவத்தை வழங்க வேண்டும். இன்று எங்களுடைய மாவட்டத்திலே எந்த ஒரு வட்டாரத்திலுமே உங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் வெற்றியீட்டவில்லை. ஆனால் அதை நீங்கள் மனசில் வைத்துக் கொண்டு விட்டு இன்று உங்களுடைய அந்த வேட்பாளர்களுக்கான ஒரு பதவிகளை வழங்க வேண்டும் என்பதற்காக இன்று இவ்வாறான பதவிகளை வழங்கி இன்று மக்களுடைய ஜனநாயகத்துக்கு நீங்கள் காலால் உதைக்கின்ற ஒரு செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையால் நல்ல அபிவிருத்திகள் வருகின்ற பொழுது அது எதிர்க்கட்சி உறுப்பினராக நாங்கள் இருந்தாலும் நாங்கள் என்றுமே அதை ஆதரிப்போம். மக்களுடைய ஜனநாயகத்துக்காக மக்களுடைய பிரதிநிதிகளுக்கான அந்த இடத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறி முடித்துக் கொள்கின்றேன். මිලාට කේලන් කුමාර් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් තිබෙනවා. சபையை தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, வீதி போக்குவரத்து ஒழுங்கு விதி சட்டத்தில் விவாதிப்பதிலிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாகவே இந்த வீதி ஒழுங்கு விதி சட்டமானது நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையாகவே இந்த நாட்டில் வீதி விபத்துக்களில் தினசரி பலர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கவீனமுற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தால் இந்த பிரதேச வீதி விபத்துகளுக்கு பெரும்பாலான காரணமாக இருக்கின்றது போதைப் பொருட்களும், அதுவும் போலீசார்களாலும் அடையாளம் காணாத வகையான போதைப் பொருட்கள் நமது நாட்டுக்குள் ஊடுருவிய காரணமாக முன்னே ஆட்சியாளர்களால் இந்த மக்களின் மனங்களை மாற்றுவதற்காகவும் மக்களின் திசையை திருப்புவதற்காகவும் நமது நாடு பூராகவும் போதைப் பொருட்கள் சிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பல சாரதிகள் சட்டத்துக்கு விரோதமான வகையில் பல போதைப் பொருட்களை பாவிக்கின்றார்கள். அதை போலீஸ் நிர்வாகத்தால் அவதானிக்க முடியாமல் இருக்கின்றது. அதற்கான சட்டங்கள் பூரணமாக இயற்றப்படாது, ஒழுங்குபடுத்தப்படாமல் இருந்தது. இன்று அந்த சட்டம் மூலம் இயற்றப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு இந்த சட்டம் சீராகவும் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைவதற்கான இந்த சட்டம் மூலம் இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முன்னைய காலத்தில் மதுபானம் அருந்திவிட்டு பயணிக்கும் போதுதான் போலீசார்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஐஸ், குடு, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை போலீசார்களால் இனங்காண முடியவில்லை, உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவர்களது மொழிநடையும் கண்களின் உடல் பாவனையின் மூடாக போலீசார்கள் இனங்காண முடிகிறது. ஆனால் அவர்களுக்கு தண்டிக்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அந்த போதைப் பொருட்களை உட்கொள்ளும் போது சட்டத்தின் ஊடாக உறுதிப்படுத்த முடியாமல் இருந்தது. அந்த வகையில் இந்த சட்ட சீர்திருத்தம் மூலம் எதிர்வரும் காலத்தில் இந்த ஐஸ், கூடு, கஞ்சா போதைப் பொருட்களை இனங்காணுவதற்கான புதியதொரு சட்டம் மூலம் சீர் செய்திருக்கிறது. அந்த வகையில் இயன்ற வகையில் அந்த பயன் மக்களுக்கு சென்றடையும். ஏனென்றால் இவ்வாறான போதைப் பொருட்கள் இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும் என்று எமது அரசாங்கம் திடசங்கமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த சாரதிகள், ஒரு சில சாரதிகள் இந்த போதைப் பொருட்கள் அகப்பட்டிருக்கிறார்கள். அதை இனங்கண்டு சட்டங்களை தண்டிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த சட்டம் சீர்திருத்தம் மூலமாக அவர்களது உமிழ்நீர் பரிசோதனை செய்ய முடியும், அதே நேரம் பிளட் பரிசோதனை செய்ய முடியும். வைத்திய ஆலோசனைகளின் ஊடாக வைத்திய பிளட் டெஸ்டின் ஊடாக அவர்களை உறுதிப்படுத்துவதற்கு போலீசார்கள் அவர்களது உடல்நிலை செய்கைகளை இனங்கண்டால் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த சட்ட மூலத்தினூடாக போலீஸ் திணைக்களத்திற்கு பூரணமான அதிகாரங்கள் கிடைக்கின்றன. அதனூடாக இந்த போக்குவரத்து என்பது சிறந்த முறையில் நாட்டை கொண்டு செல்லும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் சென்ற வருடம் 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 1960 பேர் விபத்துக்களால் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே நேரம் 3700க்கும் மேற்பட்ட பயங்கரமான விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இதை எடுத்து பார்த்தால் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் வீதிகளில் போதைப் பொருள் பாவிக்காமல் தான் வாகனங்களை செலுத்த முடியும். ஆனால் நாங்கள் மது போதையில் செல்பவர்களுக்குத்தான் இந்த டெஸ்டிங் செய்யக்கூடிய இயந்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த சட்டமூலத்தின் ஊடாக கஞ்சா, ஐஸ் போதைப் பொருட்களில் உடலில் பிளட் டெஸ்ட் செய்வதன் ஊடாக உறுதிப்படுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். ஏனென்றால் எமது நாடு இன்று டிஜிட்டல் ஆகிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அமைச்சர் அவர்கள் கூறுகிறார்கள், கோப்பையின் ஊடாக அந்த பயனை செலுத்தும் போது கூட அபராதம் செலுத்தினால் அது என்றும் அதில் எமது பதிவில் இருக்கும். இந்த இடத்தில் இந்த பயன் செலுத்தப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில் குற்றங்கள் நடைபெறுகிறது இனங்காணுவது இலகுவாக இருக்கிறது. எமது நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறும் போது இந்த டிஜிட்டல் பயனூடாக எந்தெந்த பிரதேசத்தில் அதிகளவான குற்றங்கள் நடைபெற்றிருந்தது இலகுவாக அறியக்கூடிய வாய்ப்புகளை எமது அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டு வருவது. அந்த வகையில் எமது வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் வாகன விபத்துக்கள் டிப்பர் விபத்துக்களாகத்தான் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த சட்டத்துக்கு விரோதமான தொழில்கள் வடமாகாணத்தில் அதிகரிக்கின்றன. மாபியாக்கள், கள்ளமண் வியாபாரம், அதனால் இந்த யாழ்ப்பாணத்தில் அதிகளவான விபத்துக்கள் இந்த டிப்பரின் ஊடாகத்தான் ஏற்படுகிறது. அதே நேரம் அந்த டிப்பர் சாரதிகளும் கூட போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த அவர்களின் சிந்தனைகளை திசை திருப்புவதற்கு, அவர்களின் மனித வளங்களை சுரண்டுவதற்கு அந்த இளைஞர்களை போதைப் பொருள்களுக்கு அடிமையாக்கி இருக்கிறார்கள். இதற்கு ஒரு சிலர் அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கின்றோம், கிளிநொச்சியில்
எந்த தொழிற்சாலைகளும் இல்லாமல் இருந்தது. யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் யாரும் இந்த தொழிற்சாலையை பற்றி கதைக்கவில்லை. ஆனால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கசிப்பை குறைப்பதற்காக பார் தேவை என்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கூட அந்த பிரதேசத்தை பிரதிநிதி கொண்டு பார்லமெண்ட் உறுப்பினர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுத்தில் கிளிநொச்சிக்கு பார் தேவை என்று கேட்டிருந்தார். ஆனால் இன்று கிளிநொச்சி பிரதேசம் பூராகவும் பார் நிறைந்து வழிகின்றன. இந்த ஒரு அந்த பார்லமெண்ட் நாங்கள் இங்கே கிளிநொச்சி பிரதேசத்தில் பரந்தன் இரசாயன தொழிற்சாலையை 21ஆம் தேதி அடிக்கல் நாட்டி ஆரம்ப பணியை ஏற்படுத்துகின்றோம். ஏனென்றால் எமது இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லாத நிமித்தமாகத்தான் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றார்கள். ஏனென்றால் நல்ல தொழிற்சாலைகளை உருவாக்குவோம் இளைஞருக்கு வேலை வாய்ப்பு. வடமாகாணத்தில் எந்த வகையிலும் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படவில்லை. நாங்கள் வந்து ஆணையரவு உப்பளத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அதே நேரம் பரந்தன் இரசாயன தொழிற்சாலையை வரும் 21ஆம் தேதி கைத்தொழில் அமைச்சர்கள் கூடாக அடிக்கல் நாட்டுகின்றோம். அதிலும் பலர் வேலைவாய்ப்புகளுக்கு வடமாநில இளைஞர்களுக்கு ஏற்பட போகிறது. அதே நேரம் தீவு பகுதியை எடுத்துக்கொண்டால் கடல் பயணம் போக்குவரத்தை தான் நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம். அதுவும் குறிகட்டுவானிலிருந்து வேலனைக்கு அதிகளவான சுற்றுலா பயணி வந்து கொண்டு செல்கிறார்கள். அங்கே வாகனங்களை கொண்டு போய் செல்ல முடியாமல் இருந்தது. படகில் தான் செல்வது. எமது அரசாங்கம் வந்து புதிய பாதை போக்குவரத்து பாதையை இது பெரியில் வாகனத்தை ஏற்றி கூட செல்லக்கூடியது. இந்த அனைத்து நேரத்திலும் கூட அந்த அபிவிருத்தி இடையில்லாமல் வேலை நடைபெற்று கொண்டது. வெகு சீக்கிரமாக நைனாதீவுக்கு பாதையினூடாக வாகனத்தை கொண்டு சென்று பயணிகள் அங்கே தமது சேவைகளை பெறக்கூடியதாக ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் போக்குவரத்தை இலகுபடுத்துகின்றோம். எங்களுக்கு தெரியும், எழுதாரைகை என்று முன்னே அரசாங்கத்தால் எமது பிரதேசத்தில் ஒரு படகை கொள்முதல் செய்து தந்தார்கள். 3 மாதம் தான் பாவித்தோம். அதன் பிறகு அது இயங்கவில்லை, பழுதடைந்து விட்டது. இவ்வாறான செயற்பாடுகள் முன்னே ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் எங்களது ஆட்சியாளர்கள் அந்த பிரதேசத்துக்கு என்ன தேவை என்று உணர்ந்து ஓரொரு செயற்பாடுகளையும் செய்து வருகிறது. குறிப்பாக தீவு பகுதிக்கு வீதிகள் சேதமடைந்திருந்தன. வீதிகளுக்கு அதிகளவான நிதிகளை ஒதுக்கி அங்கே தீவு பகுதிகளில் அதிகளவான வீதிகளை புனரமைக்கின்றன. தீவுகளை இனங்காணாமல் இருந்ததுதான் முன்னே அரசாங்கம். ஆனால் எமது அரசாங்கம் தீவு பகுதிகளை உணர்ந்து அனைத்து பிரதேசத்துக்கு ஒப்பாக தீவு பகுதியை முன்னேற்றுவதற்கு கடினமாக முயற்சி செய்து கொண்டு அந்த வகையில் கூட நெடுந்தீவு பிரதேசத்தில் எரிபொருள் நிலப்பு நிலையத்தை ஸ்தாபிக்கின்றது அரசாங்கம். இயன்றவரை வடமாகாணத்தில் இதன் ஊடாக எமது இளைஞர்களை தொழில் வாய்ப்பு கூடாக வேறு திசை செல்லும் இளைஞர்களை திசை திருப்பி நல்ல திசைக்கு மாற்ற முடியும் என்று நம்புகின்றோம். கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். මීළඟට නිසාන් කාර්යපර් කරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා. Thank you, Chairman. I must thanks once again Honorable Samanmali Gunasinghe for bringing in quite an important issue. Actually, Honorable Speaker, the social structure of Sri Lanka has changed. Today, both parents are compelled to work to meet the rising cost of living. Single parent household is increasing. Yet our public support system have failed to evolve a system to look after the children who are left at home without the support of the parent during the daytime. It's a very serious matter. Thousands of school children are left unsupervised before and after school hours, not because of their parents are irresponsible, but because state has not provided safe and structured alternative. This is not merely a children's issue, it's actually an issue of child safety, child development and social equity. Honorable Speaker, Honorable Chairman, many children spend long hours along at the home, on the streets or in unsafe environment. ගොඩක් දරුවන් අම්මලා තාත්තලා පිට නැති අවස්ථාවක පාරේ සහ එහෙමතන අපි පොඩි කාලේ පාරේ ගියා. එතකොට නම් අපි පටේට අම්මා හැමතැනම හිටියා, බලාගෙන හිටියා, අපි සෙල්ලම් කරා. ඒක වෙනම දෙයක්. නමුත් අද තත්ත්වය සම්පූර්ණයෙන් වෙනස්. Especially, I say there should be a proper, well-structured daycare centers attached to the schools or operated at the community level that can address these issues. I think the most important thing is we may have to bring some supporting service more than the law. I don't agree that there could be a law, but a supporting service from the local authority levels and then the provincial council at the educational level, which will enable whatever the institutions to have a daycare center. That's important. உண்மையிலேயே இது ஒரு முக்கியமான விடயம். அத்துடன் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் பற்றி நான் பேச வேண்டும். இம்முறை ஹஜ்கான செல்வ ஏற்பாடுகள் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வந்திருக்கின்ற அது சம்பந்தமாக சுருக்கமாக சொல்லிவிட்டு வருகின்றேன். ஹஜ்ஜாஜிகளுக்கான குரூப் லீடர்ஸ் இன்னுமே தயாரிக்கப்படவில்லை. அவர்கள் இன்னும் மக்கா மதீனாவுக்கு போய் தங்களுடைய வேலைகளை செய்யவில்லை. ஒரு இணைப்பு ஒன்று இருக்கின்றது, அதாவது இணையதளம் ஒன்று இருக்கின்றது, நுசூக் மாசார் என்று. அதன் அடிப்படையில் காலக்கேடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு முந்தி சில வேலைகள் செய்ய வேண்டும் என்று. அதற்கான நடவடிக்கைகள் இன்னும் எங்களுடைய ஹஜ்ஜாஜ் ஆப்பரேட்டர் லீடர் செய்யவில்லை.
இதை இவர்கள் தக்க வைத்து விட்டால், இந்த காலக்கேடு முடிந்துவிட்டால் இலங்கை முஸ்லீம் ஹஜ்ஜாஜர்களுக்கு பாரிய பிரச்சனை ஏற்படும். ஏனென்றால் முஸ்லீம் திணைக்களம் இது சம்பந்தமாக கவனத்தை கொண்டு வர வேண்டும். முக்கியமாக ஜெத்தாவில் உள்ள எங்களுடைய கவுன்சிலர் ஜெனரல் ஆஃபீஸில் உரிய அந்த கவுன்சிலர் ஜெனரல் நியமனம் பிரச்சனை சம்பந்தமாகவும் அங்கே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக இந்த அரசாங்கத்தின் கவனத்தை கொண்டு வருகின்ற அது முக்கியமான விடயம். உங்களுடைய லெட் மீ கம் பேக் டு திஸ் டே கேர் சென்டர். ஏனென்றால் இந்த டே கேர் சென்டரை பற்றி பேசும்பொழுது முக்கியமாக குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கும் சேரி பகுதிகளில் வாழுகின்ற குடும்பங்களுக்கும் பாரிய பிரச்சனை. அந்த பிள்ளைகள் சேரி பகுதிகளில் வாழுகின்ற பிள்ளைகள் அங்கே வீட்டை வந்த பொழுது பெரும்பாலும் நான் நம்புகின்றேன் அவங்களுடைய தாய் வேலை செய்ய போயிருப்பார், அவர் வருவார் 5-6 மணிக்கு. தகப்பன் வேலை செய்ய போயிருப்பார், அம்மாவின் அம்மா அப்பாவின் அம்மா எல்லாருமே வேலைக்கு போயிருப்பார்கள். என்றால் அங்கே இருக்கின்ற பொருளாதார நிலைமை. அப்பொழுது அவர்கள் அந்த சேரி பகுதியில் நடந்து செய்யும் பொழுது தேவையில்லாத எல்லா பிரச்சனை, அவர்களுடைய வார்த்தைகள் பிழையாக போகும், பிழையான வார்த்தை பிரயோகம் வரும். பாரிய ஒரு சிக்கல் இந்த பேரண்ட்ஸ்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் ஒரு பைலட், ஐ திங்க் there should be a pilot project. ඔබතුමිය මේක ගෙනාපු කරේ හොඳයි. පුළුවන් නම් අපි පොඩි පයිලට් ප්‍රොජෙක්ට් එකක් විශේෂ තැන්වල විශේෂ ඔය ස්ලම්ස් එතකොට ජනාකීර්ණ තට්ටු සංකීර්ණවල ඉන්න කට්ටියට ඒ පළාත් පාලන ආයතන සමග එකතු වෙලා යම්කිසි වැඩපිළිවෙලක් විශේෂයෙන් CCTV කැමරා ASසේ ඒ දරුවන්ගේ අම්මලා තාත්තලා වැඩ කරන ස්ථානයේ ඉඳලා ඒගොල්ලන්ගේ ෆෝන් අරහා දරුවන්ට මොනවද වෙන්නේ කියලා බලාගෙන කරගන්න පුළුවන් එක ලොකු දෙයක්. ඇත්තටම මේක හරියටම ප්‍රශංසනීයයි. මේක මේ සංකල්පයක් හැටියට මම එකයි කිව්වේ නීතියක් මගින් මේක කරන්න අමාරු වෙයි. ඔය බටහිර රටවල් වල නම් සමහර විට මේක ප්‍රයිවට් ඇන්ඩ් ගවර්න්මන්ට් කියලා එකතු කරලා තියෙනවා. ලංකාවට ඒක හරියන්නේ නැහැ. මොකද සල්ලි තියෙන කට්ටියට ඩේ කෙයාර් සෙන්ටර්ස් සල්ලි වලට දාලා යන්න පුළුවන්. මම හිතන්නේ ඉතා විශාල පාසල් වල දරුවන් අම්මලා තාත්තලා ලොකු තැන්වල වැඩ කරනකොට ඒ පාසලෙම ඔබතුමිය දන්නවද දන්නේ පාසලෙම හදලා තියෙනවා ඩේ කෙයාර් සෙන්ටර්ස් ඒ දරුවන්ට ඉන්න. නමුත් අර අඩු මේ ආදායම් මාර්ගයක් තිබෙන මේ පවුල් වලට ඒක කරන්න බෑ. ඒ පාසල් වලත් ඒව නැහැ. මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 2ක්. ඔව් ඒ පාසල් වලට කොහොමද? ඒ කියන්නේ පාසලේ මනිතක හරි වැදගත් ඒ දරුවා නැවත ඒ මධ්‍යස්ථානට ගියාද? ඒතර එතන ගුරුවරයාවත් සම්බන්ධ කරගන්න වෙනවා. ඒ ප්‍රදේශයේ ග්‍රාම සේවක සම්බන්ධ කරගන්න වෙනවා. ඒ ප්‍රදේශයේ පළාත් පාලන ආයතනයේ මොනවා හරි විශේෂ නිලධාරීන් ඉන්නවා උන් සම්බන්ධ කරගෙන අපි පයිලට් ප්‍රොජෙක්ට් එකක් ඔබතුමීට පුළුවන් නම් මම හිතන්නේ ජාත්‍යන්තර සංවිධාන ගොඩක් මේවට තමන්ගේ සහයෝගය දක්වන්න ලෑස්ති. ඉතින් ඒකත් කරගෙන කරන්න පුළුවන්. අනිතකම අර දෙමළෙන් කියපු අනිත් කතාවත් අවසාන වශයෙන් කියන්න ඕනේ. මොකද මේ සැරේ අපේ මුස්ලිම් ජනතාව හජ් වෙනුවෙන් වන්දනා ගමන යාම සඳහා යම් කිසි ප්‍රශ්නවාදයක් මවතු වෙලා තියෙනවා. අර නුසුක් මසාර් කියන වෙබ් අඩවියේ පෙබරවාරි 1 වෙනිදා සහ පෙබරවාරි 8 වෙනිදා ඉස්සෙල්ලා ඒගොල්ලන්ට රෙජිස්ටර් කරගන්න තියෙන අවස්ථාවන්. නමුත් අපේ හජ් ගෲප් ලීඩර්ස්ලා තවමත් ගිහිල්ලා නැහැ මේ සෞදියට. ඒ කියන්නේ ඔය ජිද්දාවල තියෙන කවුන්සිල් ජෙනරල් ප්‍රශ්නයක් ඒක පිළිබඳවත් මේ සභාවේ අවධානය යොමු කරමින් මේ අවස්ථාව ලබා දීම ගැන ඔබතුමාටත් මේ අවස්ථාව ලබා දීම සඳහා ඇජන්මන්ට් මෝෂන් ගෙනාපු අපගේ ගරු මන්ත්‍රීතුමීට ස්තුති ප්‍රකාශ කරමින් මම නිහඬ වෙනවා. ස්තුතියි. බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. ඊළඟට යෝජනාව ඉස්තිර කිරීම கிருஷ்ணன் கலை செல்வி கரு மந்திரித்துமியிட்ட அவஸ்தா. சபை ஒத்திவைப்பு நேரத்தில் இப்போதான இந்த பிரேரணை இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்ள போனால் காலத்தின் தேவையான ஒரு பிரேரணையாகும் என்பதை நான் இந்த சபையில் குறிப்பிட யோசிக்கின்றேன், ஆதரிக்கின்றேன். அதேபோல் இந்த சபை ஒத்திவைப்பு நேரத்தின் பிரேரணையான இந்த நாட்டின் எதிர்காலமான பிள்ளைகளை குழந்தைகளை யோசிக்கும் ஒரு அரசாங்கமாக இவர்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து இந்த நேரத்தில் இந்த சபைக்கு இப்படியான ஒரு பிரேரணை கொண்டு வந்த எமது சமன்மலை குணசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பிரேரணையை நான் மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றேன். சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, எங்களது உறுப்பினர் கூறியது போல் எமக்கு தெரியும் இன்று பல பிரதேசங்களில் தொழில் புரியும் விசேடமாக தொழில் புரியும் பெண்கள் தனது குழந்தைகளை எவ்விடத்தில் பாதுகாப்பாக வைப்பது என்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் தான் இப்படியான ஒரு பிரேரணை இந்த சபைக்கு வைக்கப்பட்டது. எமது பிள்ளைகள் பாடசாலை விட்டு திரும்பி வீடுகளுக்கு சென்றாலும்
இன்று இருக்கும் நிலைமையில் எமது குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை காணப்படுகின்றது. நகர பிரதேசங்களிலும் சரி, கிராமத்து பிரதேசங்களிலும் சரி, விசேடமாக தோட்ட பிரதேசங்களிலும் சரி, பிள்ளைகள் பாடசாலை முடித்து வந்த பிறகு அவர்களுக்கு என்ன செய்வது, எங்கு செல்வது, எப்படி நடந்து கொள்வது என்று ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் அந்த தேவை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு விதமான வசதியின்மையும் இருப்பதில்லை. அதனால் விசேடமாக நான் இந்த இவ்விடத்தில் குறிப்பிட வேண்டும், இந்த பிரேரணையானது கிராம நகர்ப்புறங்களுக்கு மாத்திரமல்ல, விசேடமாக தோட்டப்புறங்களில் எமது தாய்மார் தந்தைமார் காலையில் வேலைக்கு சென்றால் மாலை நேரமே வீட்டுகளுக்கு திரும்புகின்றார்கள். இந்த நேரத்தில் பிள்ளைகள் பாடசாலை சென்று வீட்டுக்கு திரும்பி வந்து வீட்டில் இருக்கும் போது மதுபானங்களுக்கு, அது மாத்திரமல்ல இந்த சமூகத்தில் பெண் பிள்ளைகள் பாலிய வன்புறுத்தல்களுக்கு முற்படுகின்றார்கள். அதனால் விசேடமாக இந்த பிரேரணை ஆதரிப்பதற்கான விசேட காரணம்தான் அந்த பிள்ளைகளின் கல்வி, சுகாதாரம், கலாச்சாரம், அது மாத்திரமல்ல அந்த பிள்ளைகளின் நாட்டின் எதிர்காலத்தை கொண்டு செல்லும் இந்த பிள்ளைகளின் நாட்டின் எதிர்காலத்தை தனது கையில் வைத்துக் கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு, சிறுவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் அமைக்கப்படுவது விசேடமாக ஒரு நல்ல செயலாகும். அது நகர்ப்புறங்களில் மாத்திரமல்ல, கிராமப்புறங்களில் மாத்திரமல்ல, விசேடமாக தோட்டப்புறங்களில் எமக்கு தெரியும், எமது மக்கள் லயன் குடியிருப்புகளில் வாழும் போது அந்த பிள்ளைகள் சரியான ஒரு வழியில் செல்வதற்கு எந்த விதமான வசதிகளும் இன்றி இருக்கும் போது இந்த மாதிரியான இவ்வாறான ஒரு பிரேரணை உண்மையிலேயே ஆதரிக்கத்தக்க ஒன்று. இந்த வேலை திட்டத்தை, இந்த செயல் திட்டத்தை நாம் தோட்டப்புறங்களுக்கும் கொண்டு செல்லும், நகர்ப்புறங்களுக்கு மாத்திரமல்லாது தோட்டப்புறங்களுக்கும் கொண்டு சென்று பாடசாலை முடித்து வரும் குழந்தைகளுக்கு அவர்களது விளையாட்டுத் துறையில், கல்வித்துறையில், கலாச்சாரத்துறையில், பண்பாட்டுத்துறையில் அவர்களது வாழ்வை முன்கொண்டு செல்வதற்கு, செயல்களில் இருந்து அவர்களை விடுவிப்பதற்கு இந்த மாதிரியான மத்திய நிலையங்கள் அமைக்கப்படுமானால் அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது என்பதை நான் இந்த சபையில் கூறிக்கொள்கின்றேன். நன்றி. මිලට ඉලයතම්බි ශ්‍රීනාත් ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 8ක කාලයක් ඔබතුමන්ට. போதைப்பொருள் பாவனை தடுப்பதற்காக வாகன ஓட்டுநர்களுக்கு அடையாளம் கண்டு பாதுகாப்பான போக்குவரத்து சேவை ஏற்படுத்துவதற்கும், அதிவேக நெடுஞ்சாலைகளிலே வீதி விபத்துகளை தடுப்பதற்கு ஆசனைப்பட்டுகள் அனைவருக்குமான இந்த பிரேரணை உரையாற்ற கிடைத்தமைக்காக நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, சபா தலைமை தாங்கும் உறுப்பினர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, மிக முக்கியமாக எமது நாட்டிலே இந்த 2 சட்டங்களை கொண்டு வருவதற்கு ஊடாக பாதுகாப்பான ஒரு போக்குவரத்து நடைமுறை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே கடந்த ஆண்டு 2025 2507 பேரும், 2024ஆம் ஆண்டு 2300 பேரும் வீதி விபத்துக்களினால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். இதன் ஊடாக அதற்கு அப்பால் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை 30,000க்கு மேற்பட்டதாக இருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் உண்மையிலே விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயமாக இருப்பது, பாதுகாப்பான போக்குவரத்து ஒரு சவாலான விடயமாக இருக்கின்றது. இதற்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மிக முக்கியமான காரணமாக வலுவான சட்ட நடைமுறைகள் இருந்தாலும் கூட அவற்றில் இருக்கின்ற பல ஓட்டைகள் அல்லது அவற்றின் நடைமுறைப்படுத்தாமை ஊடாகவும் மற்றும் போதைப்பொருள் பாவனை மற்றும் அதிவேகமான வாகன போக்குவரத்து நடைமுறைகள், தரமற்ற வாகனங்களை பாவிப்பது நடைமுறை மற்றும் ஒரு மிக விரைவாக ஓட்டுகின்ற ஒரு பேரவா இப்படியான போன்ற நடவடிக்கைகளின் ஊடாக மிக பாரிய அளவு உயிர் ஆபத்துக்களும் காயங்களும் ஏற்படுகின்றன. இதன் ஊடாக பல இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. மிக முக்கியமாக இறப்புகள் மட்டுமல்லாது நிரந்தரமாக அங்கவினராகின்ற நடைமுறைகள் காணப்படுகின்றன. அதற்கு அப்பால் அவர்கள் தங்கி வாழ வேண்டிய நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த சட்டங்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த உயிராபத்துக்களையும் காயமடைதலையும் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற நடைமுறையை நாம் வரவேற்கின்றோம். ஆனால் இதற்கு அப்பாலும் பல விடயங்களை முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது.
பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதிப்படுத்துவதற்கு தரமான வாகனங்களும் தரமான போக்குவரத்து முறைமைகளும் மேம்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இவை படிப்படியாக செய்யப்பட வேண்டிய தேவைகளாக இருந்தாலும் அவற்றை மிக கவனத்திலே கருத்தில் கொள்ள வேண்டிய தேவையாக உள்ளது. உண்மையிலே வாகனங்கள் பழுதடைந்த வாகனங்கள் அல்லது பாவிக்க முடியாத வாகனங்களை வருடாந்தமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கால நடைமுறையிலே பரிசீலிப்பதன் மூலம் அந்த வாகனங்களை பாவனையிலிருந்து அகற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. பாதுகாப்பான போக்குவரத்து நடைமுறைகள், சொகுசான போக்குவரத்து நடைமுறைகளை அரசு திட்டத்தின் ஊடாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் பாரிய அளவிலே எமது வடகிழக்கு பிரதேசத்திலே அல்லது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே காணப்பட்டிருக்கவில்லை. உண்மையிலே சிடிபியின் ஊடாக கொழும்பு செல்வதற்கான பல ஏற்பாடுகள் முன்னர் இருந்த போதிலும் தற்போது அவை நடைமுறையில் இல்லாமல் இருக்கின்றது. அதற்கு அப்பால் இவ்வாறான நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காக மிக முக்கியமாக எமது மாவட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே புகையிரத சேவையை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. கடந்த காலங்களிலே குறிப்பாக கடந்த ஆண்டிலே புகையிரத சேவை இந்த திக்பா புயல் மட்டுமல்லாது அதனுடைய சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலும் அந்த சேவைகளை வழங்குவதிலே பல இடர்பாடுகளும் காணப்படுகின்றன. குறிப்பாக அந்த இடத்திலே உயர் வகுப்புகள் அல்லது ஏசி வகுப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதற்கு அப்பால் அதன் நேர மாற்றம் மிக ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கின்றது. மிக உண்மையிலே எங்கள் சக பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் ஐயா அவர்கள் கூறியது போன்று பாரிய அளவு நிதி வருமானத்தை ரயில்வே துறை இழப்பதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து நடத்தப்படுகின்ற சேவையை தரமானதாகவும் முறையாகவும் நடத்தப்படாமல் இருப்பது ஒரு காரணமாக இருக்கின்றது. இந்த இடத்திலே பாரிய சந்தேகங்களை நாங்கள் மக்களின் ஊடாக கதைகள் வாயிலாக அல்லது அவர்களுடைய பேச்சுக்கள் மூலமாக அறிய முடிகின்றது. இந்த பின்னணியில் இருப்பவர்கள் யார்? இந்த ரயில்வே சேவையை மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து முறையாக நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? வருடாந்தம் பல மில்லியன் ரூபாய் வருமானம் வருகின்ற இந்த சேவைகள் ஒரு நாளை ஒன்றுக்கு 700க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்திருக்கின்ற சேவைகள் தற்போது 250ஆக மட்டுப்படுத்துவதற்கான காரணம் என்ன? நாங்கள் ரயில்வே துறையின் பொது மேலாளரை கேட்ட பொழுது அதற்குரிய தேவை இல்லை அல்லது அதற்குரிய எண்ணிக்கை இல்லை என்று கூறுகின்றார். சேவைகளை வழங்குகின்ற பொழுதுதான் அவற்றை வழங்கக்கூடியமாக இருக்கும். குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திலே பாரிய அளவு பொதுமக்கள் அந்த ரயில்வே சேவையைத்தான் நம்பியிருந்தார்கள். பல அரசாங்க அதிகாரிகள் அந்த சேவையின் ஊடாகத்தான் பயணித்திருந்தார்கள். ஆனால் இன்று அந்த சேவையின் மட்டுப்படுத்த அளவு காணப்படுகின்றது. அனர்த்தம் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அதற்கு முன்னரும் கூட பாரிய அளவிலே இந்த உயர்தர வகுப்புகள் அல்லது ஏசி வகுப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. நாங்கள் பல முறை இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அமைச்சர் அவர்களும் இது சம்பந்தமாக உறுதியளித்திருக்கின்றார். நாம் மிக விரைவாக இந்த சேவைகளை மீள கட்டி எழுப்புவதன் மூலம் மக்களுக்கு பலமான பாதுகாப்பான சேவைகளை வழங்கப்படுவதற்கு அப்பால் அதிகளவு வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு ரயில்வே துறையாகவும் இதை மாற்றியமைக்க முடியும். ஏனென்றால் மட்டக்களப்பு அம்பாறைக்கு இருக்கின்ற ரயில்வே போக்குவரத்து துறையாக இந்த மட்டக்களப்பு நிலையம்தான் இருக்கின்றது. இவற்றிலே சேவைகளை மட்டுப்படுத்துகின்ற பொழுது அது பாரிய சந்தேகத்தை உண்டாகக்கூடிய அளவிற்கும். ஏனென்றால் தனியார் போக்குவரத்து துறையின் ஊடாக இந்த அழுத்தங்கள் இருக்கின்றதா என்ற ஐயப்பாடு மக்களின் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே இவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு அல்லது அதற்குரிய பணிகளை ஆரம்பிக்க வேண்டிய பொறுப்பு அதற்குரிய திணைக்களத்துக்கு இருக்கின்றது. இந்த விடயத்திலே நீங்கள் மிகுந்த கரிசனை கொள்ள வேண்டும் என்றும் நாம் இவ்விடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு அப்பால் உண்மையிலே இந்த போதைப் பொருள் பாவிப்பவர்களை இந்த ஆசன ஓட்டுமை உரிமைகளை ரத்து செய்வதன் மூலமும் ஆசனப்பட்டிகளை அணிவைப்பதன் மூலம் நாம் ஒரு பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. பாடசாலை சேவைகள், பொதுமக்களின் சேவைகள், இந்த ஓட்டுநர்கள் போதைப் பொருள் அறிந்துவிட்டு மிக அநாகரிகமான முறையிலே மிக ஒரு உயிருக்கு ஆபத்தான முறையில் ஓட்டுவது தடுக்கப்படுவதற்கான சட்டத்தை நாம் உண்மையிலே வரவேற்கின்றோம். அதற்கு அப்பால் சுகாதாரத்துறைக்கு பெரும் நெருக்கடியாக இருக்கின்ற இந்த RTA ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் மூலம் யோசித்து பாருங்கள். 2500 பேருக்கு மேல் உயிரிழந்திருக்கின்றார்கள். 30,000 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்குரிய பராமரிப்பு செலவு, இவர்களுக்குரிய வைத்திய செலவுகள் எல்லாம் பாரிய தொகையாக அரசுக்கு நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்திலே இந்த செயற்பாட்டை நாம் முழுமையாக ஆதரிப்பதோடு எதிர்காலத்திலே ஒரு பாதுகாப்பான பயணம் அமைவதற்காக மேலதிக வசதிகளையும் இந்த வாகனங்கள் பழுதடைந்த வாகனங்கள் அல்லது தரமற்ற வாகனங்கள் பயன்படுத்துவதை தடுப்பதற்கான ஒரு பொறிமுறையையும் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் பல இடங்களிலே விபத்துக்கள் நடப்பதற்கு இந்த தரமற்ற வாகனங்கள் மிக காரணமாக இருக்கின்றன. ஆகவே இவ்வாறான செயற்திட்டங்களை முன்னிறுத்தி கொண்டு செல்வதற்கு எமது ஆதரவை தருவதோடு எங்களுடைய ரயில்வே போக்குவரத்தை மிக விரைவாக செய்ய வேண்டும். அதற்கு அப்பால் போக்குவரத்து அமைச்சர் என்ற விவாதத்தின் அடிப்படையிலே இந்த CTB ஊடாக சேவைகள் பாரிய அளவிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே முன்னிறுத்தி கொண்டு செல்லப்பட வேண்டும். ஏனென்றால் பின்தங்கிய பகுதிகளிலே இந்த சேவைகளை தொடர்ச்சியாக சீராக கொண்டு செல்வதற்கு பாரிய இடர்பாடுகள் இருக்கின்றன. பாலச்சேனையில் இருக்கின்ற பஸ் டிப்போவையும்
புனரமைத்து அதற்கு பாகரை பகுதிக்கு வழங்குகின்ற சேவையையும் மேம்படுத்தி செய்வதன் மூலம் பல சிறிய பகுதிகளிலே மக்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். மிக கஷ்டமான மக்கள் மிக முக்கியமாக அரச பொது போக்குவரத்தையே நம்பியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே சிடிபியை மட்டக்களப்பு மாவட்டத்திலே மேம்படுத்துவதற்கு ஒரு சிறப்பான திட்டம் ஒன்றை மாவட்ட அபிவிருத்தி குழுவின் ஊடாக செய்வதற்கு நாம் ஒரு ஆலோசனையை அமைச்சர்கள் வழங்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் மக்கள் பல இடங்களிலே அனர்த்த காலங்களிலும் சரி பல நெருக்கடியான காலங்களிலும் சிடிபியை நம்பியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு மிக விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இவ்வாறான சட்டங்கள் மக்களின் உயிருக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக எமது ஆதரவையும் நாம் தருவதோடு தொடர்ந்து மக்களின் உகந்த பாதுகாப்பான சொகுசான சேவையை வழங்குவதற்கு செயற்பாட்டை முன்னெடுங்கள் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ඊළඟට ජීවන් තොණ්ඩමන් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 12ක කාලයක් තිබෙනවා. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, எனக்கு இன்னைக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி மலையகத்தில் உள்ள முக்கியமான சில விடயங்கள் சம்பந்தமாக இங்கே கருத்து தெரிவிக்க விரும்புகிறேன். முக்கியமாக முதலாவது விஷயம், நேரத்தை வீணடிக்காமல் இந்த சம்பள பிரச்சனை. அரசாங்கம் ஒரு அறிவிப்பு விட்டிருந்தாங்க, 1750 ரூபா அடிப்படை சம்பளம் மக்களுக்கு வழங்க முடியும். அது ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து கணக்கு போட்டு பிப்ரவரி 10ஆம் தேதி மக்கள் கைக்கு கிடைக்கும்னு. அதே நேரத்தில் இந்த சம்பள விடய சம்பந்தமாக 200 ரூபா பெருந்தோட்ட நிறுவனத்தின் ஊடாகவும் 200 ரூபா அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் அடியில் கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு வழங்குறதாக தெரிவிச்சிருந்தாங்க. இதில் எனக்கு சில விடயங்கள் இருக்குது. அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை விட்டு இதை தயவு செய்து முழுமையாக கண்காணிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது விஷயம், இதுவரைக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் அவங்களோட எஸ்டேட்ஸ், அவங்களோட துரைமார் தோட்ட முகாமையாளர் அவங்கக்கிட்ட இது வரைக்கும் எந்த விதமான சர்க்குலரும் அனுப்பலை. அப்படி இருக்கும்போது தயவு செய்து அந்த சர்க்குலரை அவங்களை அனுப்ப வைங்க. சர்க்குலர் அனுப்புனா தான் நாங்கள் சம்பளத்தை வழங்குவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க முகாமையாளர்கள். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சர்க்குலர் அனுப்பி சம்பளம் வந்தால் கூட அன்னைக்கு கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் ஒரு விஷயம் உறுதியாக என்று சொல்லியிருந்தார். இதே பாராளுமன்றத்தில் இதே சபையில் அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, எக்காரணத்துக்கு கொண்டும் நோம் கூட்டப்படாது. ஒரு தோட்டத்தில் 18 கிலோ எடுத்தால் அந்த 18 கிலோ தான் நோம். சம்பளத்தை கூட்டுறனால அந்த 18 மறைமுகமாகவோ சரி வெளிப்படையாகவோ சரி 18 22 கிலோவாக மாறிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 1.5 பேர் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்கள் அன்னைக்கு 1.5 பேர் வழங்கப்படும் தோட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு. அதாவது அவங்க சம்பளத்தில் 1.5 மடங்கு அதிகரித்து அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயமும் நாங்கள் கேள்விப்பட்டோம், இது மலையகத்துக்குள்ளார குறிப்பாக தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. ஆனால் இதுக்கும் அரசாங்கம் கட்டாயம் ஒரு பதில் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதாவது அந்த 1.5 பேர் கலாச்சாரத்தை இனிமேல் இருக்க விட மாட்டாங்களாம். அதே போன்று பல்வேறு சலுகைகள், ஏனைய சலுகைகள் எப்படி இன்றைக்கி இருக்கிறோம் வளமை போலவே அது தொடர்ச்சியாக போயாகணும். இதுக்கு தொழிலமைச்சு கட்டாயம் கண்காணிப்பு குழு ஒன்று உருவாக்கி இந்த சம்பளம் நியாயமான முறையில் மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரு கோரிக்கையை விடுறேன். அந்த நம்பிக்கையில் தான் வரவு செலவு திட்டத்துக்கு எதிர்க்கட்சியிலிருந்து இருக்க ஒரு உறுப்பினராக அரசாங்கத்துக்கு நான் வாக்களித்தேன். மக்கள் அரசாங்கத்தின் மீது அதிகமான அளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய வேணாம்னு நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னொரு சின்ன விஷயம், இந்த சம்பளத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அரசாங்கம் மூலியமாக வேஜஸ் போர்டு, அதாவது சம்பள நிர்ணய சபை, அது மூலியமாக 1750 ரூபா அடிப்படை சம்பளத்தை வர்த்தமானி முறையில் வெளியிட்டால் கட்டாயம் மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். அதே மாதிரி பெருந்தோட்ட நிறுவனங்களால் இங்கிட்டு அங்கிட்டும் ஓட முடியாது. ஏன்னா எங்களை நாங்கள் இது வரைக்கும் வழங்கியிருக்கிற சம்பளத்தில் அது 2020 இருக்கட்டும் 2024 இருக்கட்டும் அதிகமான சம்பளத்தை நான் வழங்கியிருந்தேன் அமைச்சராக இருக்க காலப்பகுதியில். அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல பெருந்தோட்ட நிறுவனங்கள் அவங்களோட தாந்தோன்றித்தனம் மூலியமாக முகாமையாளர் மூலியமாக பல்வேறு இடத்துல பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கெசட், அந்த வர்த்தமானி வெளியிட்ட பிற்பாடு தான் பெருந்தோட்ட நிறுவனங்களை அடக்க முடிஞ்சிச்சு. தயவு செய்து தொழிலமைச்சின் ஊடாக சம்பள நிர்ணய சபையை கூட்டி அந்த வர்த்தமானியை வெளியிடுமாறு ஒரு கோரிக்கை விடுறேன். இன்னைக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இந்த 1750 ரூபா அடிப்படை சம்பளம்னு சொன்னோன்னே உண்மைக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் லாபத்தை பார்க்குற பெருந்தோட்ட நிறுவனங்கள் நஷ்டத்தை மட்டும்தான் காமிச்சிட்டு இருக்காங்களே தவிர அவங்க லாபத்தை மறைமுகமாக ஒழிச்சிட்ருக்காங்க.
இந்த லாபத்தை காமிக்கிற பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம், 1750 ரூபா சம்பளத்தை அரசாங்கம் வழங்குறேன்னு சொன்னாங்க, அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக தெனியாயாவாக இருக்கட்டும், கேகால் மாவட்டமாக இருக்கட்டும், பல்வேறு பகுதிகளில் அவங்க வந்து எல்லா தொழிலாளர்களையும் அவசரமாக அவுட்க்ரோவர் சிஸ்டமுக்கு மாற்றுறாங்க. ஒரு பெருந்தோட்ட நிறுவனம் வந்து அவுட்க்ரோவர் சிஸ்டம் மூலியமாக பண்ணுறாங்களோ, நாள் கூலி சம்பளம் மூலியமாக பண்ணுறாங்களோ, அது அந்த பெருந்தோட்ட நிறுவனத்தோட பிரச்சனை. எனக்கு வந்து அவுட்க்ரோவர் சம்மந்தமாக எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சின்ன குறைபாடு தான் அதில். அது வந்து ரெகுலேட்டட் கிடையாது. இட் இஸ் நாட் ரெகுலேட்டட். அந்த ரெகுலேட்டட் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி நீங்கள் வந்து உடப்பு செலவு போனீங்கன்னா 70 ரூபா ஒரு கிலோ கொடுக்குறாங்க. அதே கேகாலுக்கு போனீங்கன்னா 40 ரூபா ஒரு கிலோ கொடுக்குறாங்க. தெனியாய போனீங்கன்னா 60 ரூபா கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே இபிஎஃப் இடிஎஃப் கிடையாது. ஆனால் தொழிலாளர்களோட உழைப்பை பெருந்தோட்ட நிறுவனங்கள் சுரண்டிட்டு இருக்காங்க. இது மூலியமாக இந்த அவுட்க்ரோவருக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு அரசாங்க கட்டமைப்புக்குள்ளார இதை கொண்டாங்க. இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து இந்த தொழிலாளர்களோட உழைப்பு, அவங்களோட வேர்வையை பயன்படுத்தி அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை வழங்காமல் வளரணும்னு நினைக்கிறாங்க, மாறணும்னு நினைக்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன் தப்புன்னு. அப்படி இருக்கும்போது அவுட்க்ரோவரை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு அரசாங்கம் கட்டாயம் முயற்சிகள் எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே நேரத்தில் இந்த சமீபத்தில் நடந்த புயல் வெள்ளம், அது சம்மந்தமாக வெள்ளம்னால பல்வேறு பகுதிகள் சேதமடைஞ்சிருக்கு, நிறைய பாதிப்பு நடந்திருக்கு. இந்த தருணத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 25,000 நிவாரணம் வழங்குகிற திட்டம், இல்லாட்டி இந்த 50,000 நிவாரணம் வழங்குகிற திட்டமாக இருக்கட்டும், இதுக்கு அடியில் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. மலையகத்தில் சில பகுதிகளில் கிடைக்கலைங்க. இப்போ எனக்கு ஆளுங்கட்சி தரப்பில் இருக்க ஒரு உறுப்பினர் வந்து பேசியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார், கிட்டத்தட்ட 8,127 நபர்கள், அதாவது 8,127 நபர்களுக்கு இந்த 25,000 போய் சேர்ந்துருக்குன்னு. அப்படி பார்த்தா எனக்கு அதில் சம்மந்தமாக ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. என் உரை முடிந்த பின் அதே உறுப்பினர் தாராளமாக அதுக்கு பதில் சொல்லலாம், இல்லாட்டி அமைச்சர் அவர்களும் பதில் சொல்லலாம். 8,127 நபர்கள்னால் கிட்டத்தட்ட ஒரு 2,000 குடும்பம். ஆனால் டிஎம்சி ரிப்போர்ட் ஜனாதிபதி மூலியமாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த டிஎம்சி ரிப்போர்ட்டுக்கு அடியில் கிட்டத்தட்ட 6,691 குடும்பங்கள் இருக்குது. அப்படி பார்த்தா 20,000 நபர்கள். இங்கே வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், 8,000 நபர்களுக்கு இது வழங்கப்பட்டிருக்கு, இந்த 25,000. ஆனால் நபர்கள் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா நுவரேலியா மாவட்டத்தில் 20,000 நபர்கள் இருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக ஒரு தெளிவுபடுத்தல் கட்டாயம் தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம சேவக்காக இருக்கட்டும், இல்லாட்டி அங்கே இருக்கிற ஏஜியாக இருக்கட்டும், நிறைய இடத்துல வேலை செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் இதே சபையில் கொட்மலை சம்மந்தமாக நான் 2 முறை விஷயத்தை எழுப்பியிருந்தேன். அதாவது அங்கே இருக்கிற சில அரசு அதிகாரிகள் வேணும்னே மக்களை சரியான முறையில் அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க. முதல் தடவை எழுப்பின பிற்பாடு சுத்தமாகவே அங்கே இருக்கிற அரசு அதிகாரி அவங்கள கண்டுக்கல. 2வது முறை நான் இங்கே எழுப்பும்போது வேணும்னே மக்களை வந்து கஷ்டத்துக்கு ஆளாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இதான் நான் கடைசி முறை இந்த பிரச்சனையை திருப்பி எழுப்புவேன். இதுக்கப்புறமும் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா மக்கள் கட்டாயம் அங்கே வீதிக்கு இறங்குவாங்க. ஏன்னா இதை வந்து நான் மறுபடியும் இந்த சபையில் கொண்டு வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. பழி வாங்குற தனத்தில் தான் சில அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க. 1-2 பேர்னால இன்னைக்கு முழு அரசு இயந்திரத்துக்கே ஒரு கெட்ட பேர் வருதுன்னா அது வந்து ஒரு தவறான விஷயம். தயவுசெய்து இதையும் நீங்கள் கருத்தில் எடுத்துப்பீங்கன்னா எதிர்பார்க்குறேன். இப்போ இதில் முக்கியமான ஒரு பிரச்சனை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் என்பிஆர்ஓ அறிவிக்கிறாங்க மக்கள்கிட்ட, நீங்கள் எல்லாருமே திருப்பி வீட்டுக்கு போகலாம், இருக்கிற இடத்துக்கு திருப்பி போகலாம். ஆனால் அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து திருப்பி எங்கே போவாங்க? பல்வேறு இடம் வந்து மண் சரிவுக்கு ஆளாயிருக்காங்க. அவங்களோட வீடுகள் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தருணத்தில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், இது சம்பந்தமாக மாற்று இடம் இருக்காங்க. இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜனாதிபதி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அன்னைக்கு நடந்த அந்த மாவட்ட கூட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார், 1.5 லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் தேவை. இப்போ அப்படி பார்த்தா அது வந்து 6 பர்ச் தான் ஒரு குடும்பத்துக்கு. 1.5 லட்சம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 10 பர்ச் காணி தேவைப்படும். இன்னைக்கு பெருந்தோட்ட நிறுவனங்களில் 2,04,000 ஹெக்டேர் இருக்குது. முழு கௌரவ உறுப்பினர் அவர்கள் பேசிட்டு அவர் அதுக்கு பதில் மட்டும் சொல்லிடட்டும், அதுக்கப்புறம் நான் எனக்கு ගරු මන්ත්‍රීතුමා
විශේෂයෙන්ම තොන්ඩුබන් මෙතුමා මතුකර ප්‍රශ්නය සම්බන්ධයෙන් නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ මේ වෙනකොට ආපදාවට පත්වෙච්ච අපේ සහෝදර ජනතාව වෙනුවෙන් රුපියල් 25000 මූලික දීමනාව 8127 දෙනෙකුට ලබා දීලා තියෙනවා. දිසාපත්තුමිය වාර්තානුව 100%ක් මේ වෙනකොට දීලා තියෙනවා. ඒ අතරේ රුපියල් 50000 බැගින් 1190ක් අදාළ ප්‍රමාණයට ලබා දීලා තියෙනවා. ඒ වගේම පාසල් දරුවන්ගේ රුපියල් 15000 දීමනාවත් 1306 දෙනෙකුට දීලා තියෙනවා. එතකොට මේ විදිහට මේ දැනට දිසාපත්තුමිය 100%ක් සහතික කරලා තියෙනවා, මුදල් ප්‍රමාණය දීලා තියෙනවා. යම් යම් ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසවල හෝ යම් බිමේ මොන හරි ගැටලු තියෙනවා නම් නැවත දේශපාලඥයන් විදිහට සහ නිලධාරීන් විදිහට ඒ පිළිබඳව හොයලා බලලා කටයුතු කරන්න. හරි ගරු මන්ත්‍රීතුමා කතා කරන්න. கௌரவ உறுப்பினர் அவர்களே, எனக்கு அதில் தான் பிரச்சனையே இருக்குது. ஏன்னா இந்த நான் சொல்கிற தகவல் வந்து என்னோட தனிப்பட்ட ரீதியாக சேகரிக்கப்பட்ட தகவல் கிடையாது. இது வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தகவல் கிடையாது. இது டிஎம்சி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட தகவல். 6691 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் 8127 நபர்களுக்கு தான் அந்த 25000 வழங்கியிருக்குன்னு சொல்கிறீங்க. எனக்கு அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு உங்கள் கணக்குப்படியே பாக்கி கிட்டத்தட்ட ஒரு 14000 பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அரசு அதிகாரிகள் மூலயமா இவங்களோட வீடுகள் தான் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதையும் ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லுங்களேன். ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு விடயம் 100% வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் பாக்கி இருக்கிற மக்கள் ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩි 2ක් කාලයක් පමණ තියෙනවා. நான் தயவுசெய்து இது உங்கள் என்னோட கருத்தை நீங்கள் ஏற்றுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். ஏற்றுக்கிட்டு நீங்கள் அதை ஆராயுங்க, அவ்வளோதான். அது தவறு இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், அவ்வளோதான விஷயம். அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து இந்த முகாம்கள் எல்லாமே பாடசாலைகளுக்குள்ளார இருக்குது. பாடசாலைகளை திருப்பி ஆரம்பிக்கும் போது மக்கள் எங்கே போவாங்க? அதுக்காண்டி தான் நான் ஒரு ஆலோசனை ஒன்று வழங்குறேன். பாடசாலைகள் ஆரம்பிக்க தான் போகுது, ஆனால் அந்த முகாமில் இருக்க மக்கள் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனத்துக்குள்ளார இருக்கிற இடம், மாற்று இடத்த நீங்கள் வந்து வழங்கினாலே மக்கள் போவாங்க. இன்னொரு விஷயம், இன்றைக்கி இந்த புயல்னால் மழைனால நிறைய என்ஜிஓஸாக இருக்கட்டும், இல்லாட்டி பல்வேறு அரசாங்கங்களாக இருக்கட்டும், அவங்க அனைவருமே ගරු සභානායකතුමා ගරු තොන්ඩමන් මන්ත්‍රීතුමා මතු කරන ප්‍රශ්න ඇති කරන සමට විනාඩියක් අවසර දෙන්න. ගරු මන්ත්‍රීතුමා, අපි හෙට දිනේදී ගෙවල් සම්පූර්ණයෙන්ම කැඩිච්ච අයට NBRO රිපෝට්ස් අවශ්‍ය නැති ප්‍රදේශ කුරුණෑගල, අනුරාධපුර, පුත්තලම වගේ දිස්ත්‍රික්කවල ඒ ලක්ෂ 50යි සල්ලි දීලා ගෙවල් හැදීම ආරම්භ කරනවා ජනාධිපතිතුමාගේ සහභාගීත්වයෙන්. හෙට මගේ මතක හැටියට තැන් 4ක පටන් ගන්නවා අනුරාධපුරේ සහ කුරුණෑගල. ඊට පස්සේ ඔබතුමා ජීවත් වෙන සෙන්ට්‍රල් මධ්‍යම පළාත බදුල්ලේ කොටසක් අපේ නව සංවිධායකතුමා ඔබතුමාට සුවපතනවා. මේ බදුල්ලේ ඒ වගේ ප්‍රදේශ තිබෙනවා කොයාගල් ඇතුළුව. ඒවයි ගරු මන්ත්‍රීතුමා, ඒවයි කොපමණ පිරිසකට නිවාස අලුතෙන් තමන් ඉන්න තැන ඉන්න බැරිද, කොතනද ඒගොල්ලන්ට නිවාස දෙන්නේ කියන එක බලන්න අත්‍යවශ්‍ය සේවා කොමසාරිස්තුමා මාතලේ නුවරඑළිය බදුල්ල කෑගල්ල මේ දිස්ත්‍රික්ක සියල්ලම මේටම එනවා. මංජුල මන්ත්‍රීතුමා කඩ දෙන්නේ එහෙට නුවරඑළිය මේ 11 වෙනිදා අත්‍යවශ්‍ය සේවා කොමසාරිස් එනවා උදේ 9ට 11 වෙනිදා උදේ 9ට නුවරඑළියට. ඒතකොට අන්න එතෙන්දී ඔබතුමාලට සහභාගී වෙන්න පුළුවන් අවශ්‍ය නම් එතෙන්දී පුළුවන් හරියටම කතා කරගන්න කොපමණ ජනතා ප්‍රමාණයකට ගෙවල් තමන්ගේ ප්‍රදේශම හදාගන්න බැරිද, අපිට ටවුන්ෂිප්ස් වලට යන්න වෙනවද, ගෙවල් ෆ්ලැට්ස් ගොඩක් හදන්න වෙනවද, තනි තනියම හදන්න පුළුවන්ද? ඒ නිසා හැම දිස්ත්‍රික්කයකටම එතුමා එනවා. මේ හැම දිස්ත්‍රික්කයකම මේ කතා කරන්න අත්‍යවශ්‍ය සේවා කොමසාරිස්ව යවලා තිබෙන නියෝග කළා. ස්තුතියි ගරු සභානායකතුමා. ගරු මන්ත්‍රීතුමා අවසන් කරන්න දෙන්න. நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களே. அதே நேரத்தில் 11ஆம் தேதி கட்டாயாரில் நாங்கள் கலந்து கொள்வோம். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம், இப்போ பெருந்தோட்ட பகுதியை பொறுத்த வரைக்கும் உண்மையான விஷயம், NBROவில் இருக்கவங்களோட அதிகாரிகள் உண்மைக்கும் அவங்க கிட்ட நிறைய வேலைகள் இருக்கிறனால இந்த புயல்னால எல்லா இடத்துக்கும் ஒரே சமயத்தில் போக முடியல. ஸோ பல்வேறு பகுதிகளில் NBRO ஆஃபீஸர்ஸ் இன்னும் போகாமல் இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து சொன்னோம், பெருந்தோட்ட நிறுவனத்தோடு பேசிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மாற்று இடத்த கொடுத்தா கூட காசு அரசாங்கத்திலேருந்து வரட்டும், வீடு வரட்டும்,
ஆனால் அந்த இடத்த வழங்கினா கூட இன்றைக்கி இருக்கிற என்ஜிஓஸாக இருக்கட்டும், இல்லாட்டி டோனர்ஸாக இருக்கட்டும், வெளிநாட்டு அரசாங்கங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து மலையகத்தில் வீடு கட்டுற பணியை தொடங்க முடியும். ஏன்னா நம்மள்ட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, வடக்கு கிழக்கில் இந்திய அரசாங்கம் 28,000 வீடு கட்டியிருக்காங்க. மலையகத்தில் 4000 வீடு கட்டுறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. உங்களோட அரசாங்கத்தாலே 2 வருஷத்தில் எத்தனை வீடு முழுமையாக கட்டி முடிச்சிருக்க முடியும்னு சொல்ல முடியுமா? முடியாது. இதுக்கு தப்பு வந்து உங்க மேலேயோ எங்க மேலேயோ கிடையாது. ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසానයි. இந்த தவறு வந்து அங்க வாழ்ற மக்களுக்கு காணி உரிமை கிடையாது. காணி உரிமை இல்லாத பட்சத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் சொல்றாங்க, நீங்க தோட்டத்தில் வேலை செஞ்சா உங்களை மனுஷனா மதிக்கிறோம், தோட்டத்தில் வேலை செய்யலைன்னா நாங்க வந்து உங்களை கை கழுவுவோம். அடையாளம் இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து இது ஒரு ஆலோசனையாக முன்வைக்கிறோம். இந்த காணி மாற்று இடம் அதை இது ஒரு அனர்த்தம் தான். ஆனால் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மக்களுக்கு காணியை வழங்கினா நாளைக்கு பிரச்சனைகள் வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். ගරු මන්ත්‍රීතුමා 1 minute. You can deduct from that time. நான் பேசி முடிச்சு ஒரு நிமிஷம். කාලය පිළිබඳ ප්‍රශ්නයක් கௌரவ அமைச்சர் அவர்களே, எனக்கு உங்கள் மேலே நிறையா மரியாதை இருக்குது, உங்களுக்கும் என்னை பற்றி நல்லாவே தெரியும். ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன கோரிக்கை, உங்களோட உறுப்பினர்கள் கிட்ட நீங்கள் வந்து அப்பப்போ ஒரு பாடம் எடுக்கணும். திருப்பி என்ன விமர்சித்து வேலை நடக்க போகிறது கிடையாது. திருப்பி ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசியும் எந்த வேலையும் நடக்க போகிறது கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், இங்கே ஆளுங்கட்சியில் இருக்க எல்லா உறுப்பினர்கள்கிட்டையும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மறைமுகமாக சபைகளை அமைக்கும் போது எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க. அன்னைக்கு காங்கிரஸும் ஜீவன் தொண்டமான் மட்டும்தான் வெளிப்படையாக சொன்ன நாங்கள் உங்களுக்கு ஆதரவு வழங்குறோம். இன்னைக்கு வந்து பல்வேறு பகுதிகளில் மறைமுகமாக உங்களை சபைக்கு கொண்டு சபைக்கு உங்களை கொண்டு வந்தவங்க திருப்பி அந்தந்த கட்சியில் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க. நாங்கள் வெளிப்படையாக உங்களை சபையில் கொண்டு வந்தோம். மலையகத்தில் ஒரு பகுதியில் நாங்கள் உங்களை தோக்க விடல. அதுக்கு காரணம் மக்கள் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. தயவு செய்து உங்களோட உறுப்பினர்கள் ගරු මන්ත්‍රීතුමා දේවානන්ද සුරවීර ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 9ක් කාලයක් තිබෙනවා. ආදන් අර්ජුන මන්ත්‍රීතුමා ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 7ක කාලයක් තියෙනවා. மிகவும் நன்றி சபாநாயகர் கதிரையில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே. இன்றைய தினம் எங்களுடைய கௌரவ சமன்மலை குணசிங்க அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணையை வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்ற கருத்துக்களில் இருந்து நான் மிகவும் ஆழமாக ஆமோதிக்கிறேன். அதுக்குரிய காரணம் என்னவென்றால், மலையகத்தில் நான் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் வைத்தியராக 7 வருடங்களும் ஒரு பாடசாலை டீச்சராக 5 வருடம் ஹட்டனில், நோவூட்டில், டிகோயாவில் 5 வருடங்கள் நான் படிப்பித்திருக்கிறேன். அந்த விதத்தில் அங்கே அந்த வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம், அவர்களுடைய நிலைமை தொடர்பாக நன்றாக எனக்கு தெரியும். அதில் எங்களுடைய சமான்மலை குணசேகர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் நான் சொல்கிறேன் என்றால், இந்த மலையக மக்களில் இருக்கிற குழந்தைகள் வந்து 2 விதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்கள். ஒன்று மந்த போசனை, 2வது வந்து இந்த அவர்களுடைய கல்வி தொடர்பான பிரச்சனை, 3வது இந்த பாதுகாப்பு பிரச்சனை. மலைய மக்களுடைய குழந்தைகளில் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை பொறுப்பேற்பதாக 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பளையில் கொண்டு வந்து ஒரு ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்த இடத்துல அவர்களுடைய பாத்ரூமுக்கு, அவர்களுடைய குளிக்கும் அறைக்கு வந்து கேமரா செட் பண்ணப்பட்டிருந்தது. அது தொடர்பாக ஒரு வழக்கு தொடரப்பட்டு அதில் நான் நினைக்கிறேன் எங்களுடைய குமாரவடிவேல் குருபரன் போன்ற இனத்துக்கு ஒவ்வாத சில லோயர்ஸுடைய வேலை காரணமாக அந்த வழக்கு நீர்த்து போக செய்யப்பட்டது. இதன் ஆழம் எப்படி என்றால், ஒரு குழந்தை பிள்ளைகளுடைய பாத்ரூமுக்கு, டொய்லெட்டுக்கு கேமரா பூட்டுற அளவுக்கு வந்து அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் தயவுசெய்து கணக்கில் எடுங்க. அது மட்டுமல்ல, வடக்கு மாகாணத்தில் போரால பாதிக்கப்பட்ட இந்த விடயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறது லயங்களுக்கும் அதே நேரத்தில் குடியிருப்புகளுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் வடக்கு மாகாணத்தில் போரால பாதிக்கப்பட்ட அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் எண்ணுக்கணக்காக இருக்கிறார்கள். வடக்கு மாகாணத்தில் இதுவரைக்கும் இருக்கிற குழந்தைகள் பராமரிக்கின்ற நிலையங்கள் தொடர்பான ஒரு கருத்து கணிப்பு கூட அரசாங்கம் இன்று வரைக்கும் எடுக்கலை. நாங்கள் போய் பார்க்கிற நேரங்களில் SOS இருக்கிறது. SOS வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட, உங்களுக்கு தெரியும், சேவா சோழண்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம்தான் SOS. ஆனால் அது தவிர தனியார் நடத்துகின்ற எத்தனையோ தரம் குறைந்த குழந்தைகள் பராமரிக்கின்ற இடங்கள் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறது. ஸோ அதை அரசாங்கம் ஒரு கணக்கொன்றை எடுத்து அந்த பிள்ளைகளுடைய தகவல்களை எடுத்து அரசாங்கத்தில் கொண்டு வரணும் என்று எங்களுடைய கௌரவ குழந்தைகளுக்கு சம்பந்தமான அமைச்சர் சாவித்ரி போல்ராஜிட்டையும் நான் நேரடியாக கேட்டிருந்தேன். 2வது விடயம், இந்த குழந்தைகள் தொடர்பான விஷயத்தில் சாதாரணமாக வெளிநாட்டில் ஒரு குழந்தை வந்து துன்புறுத்தப்பட்டால்
அவர்களுடைய ஹாட்லைனுக்கு கால் பண்ணுகின்ற போது போலீஸார் நேர வருகிறார்கள். சைல்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் என்று இருப்பார்கள். அவர்களுக்கு போலீஸாரை விட அதிக தராதரங்கள் இருக்கும். அவர்கள் நேரடியாக போய் இன்டர்வென்ஷன் செய்யலாம். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ அல்லது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் போய் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை பாரம் எடுக்க இயலாது. ஆகவே அரசாங்கம் நான் நினைக்கிறேன் இந்த விடயத்தில் அதிகம் கவனம் செலுத்தணும். அம்மனி இன்னொரு விடயத்தையும் சொல்லுறேன், சரியாக கவலைப்படுங்க. நீங்கள் ஒரு அம்மான்னு நினைக்கிறேன், நான் சரியாக கவலைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். முல்லைத்தீவில் மாஞ்சோலை வைத்தியசாலையில் ஒரு 2 வீக்ஸ் 2 கிழமைக்கு முன்னம் குகணேசன் டினோஜான்கிற பிள்ளை 12 வயசு பிள்ளை, நான் ஒரு வைத்தியர் அதால் தான் சொல்கிறேன், 12 வயசு பிள்ளை உணவு ஒவ்வாமைக்கு அட்மிட் பண்ணப்பட்டு அங்கே அட்ரினலின் டைல்யூட் பண்ணாமல் அட்ரினலின் அடித்து அந்த குழந்தை இறந்து போயிருக்கிறது. எங்களுடைய சுகாதார அமைச்சர் இன்ற வரைக்கும் அது தொடர்பான இந்த விசாரணையும் செய்யலை. ஜோதிச்சு பாருங்க, தெற்கிலையோ அல்லது சிங்கள மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் ஒரு 12 வயது பிள்ளைக்கு அட்ரினலின் அடித்து அந்த பிள்ளை செத்து போயிட்டேன்டா. உதாரணத்துக்கு ஒரு அஸ்மா வந்தால் சல்பியூட்டமோல் நெபிலைஸ் பண்ணணும், ஹைட்ரோகோட்டிசோம் கொடுக்கணும், எதுவுமே இல்லை. அட்ரினலின் அடித்து பிள்ளை செத்துட்டுது. உறவினர்கள் எல்லாம் வைத்தியசாலைக்கு வெளியால் இருந்து போராடுகிறார்கள். ஆனால் அது வெளியே தெரிய வரவில்லை. ஏனென்றால் வடக்கு கிழக்கு மாகாணம், எனக்கு தெரியல, உங்களுடைய மனச்சாட்சி ஒன்று இருந்தால் வடக்கு கிழக்கு மாகாணத்தையும் இதில் நீங்கள் சேர்த்துருக்கலாம். இந்த பிரேரணை நான் ஒரு எதிர்கட்சி, நான் நினைச்சால் இந்த பிரேரணையை எதிர்த்து தான் கதைக்க வேணும். ஆனால் உங்களுடைய நல்ல பிரேரணை என்றால் நான் உங்களுக்கு இதை ஆமோதித்து கதைக்கிறேன். ஏனென்றால் வடக்கு கிழக்கையும் சற்று பாருங்க, போரால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள், அம்மா அப்பா இல்லாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ குழந்தை அநாத இல்லங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு பணம் சேர்க்கிறோம் என்று வெளிநாட்டில் இருக்கிற டயஸ்போராக்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட முக்கியமாக ஸ்ரீதரன் போன்றவர்கள் வெளிநாட்டிலிருந்து பணம் கொள்ளையாக வேண்டுகிறார்கள் அந்த குழந்தைகளை பராமரிக்கிற மாட்டு. கடைசி நேரத்தில் விடுதலை புலிகளால் கடைசி நேரத்தில் வைத்திருக்கப்பட்ட குழந்தைகள் இடம்பெயர்ந்து இப்போது அவர்கள் வளர்ந்து கல்யாணம் கட்டி இருக்கிறார்கள். ஆனால் இருக்கிறதுக்கு வீடு இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, இருக்கிறதுக்கு வீடும் இல்லை. ஆகவே இந்த பிரேரணையில் நீங்கள் வடக்கு மாகாணத்தையும் அல்லது போரால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளையும் சேர்த்துருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்போம். ஒரு விடயம். அடுத்தது இன்னொரு விடயம் சொல்கிறேன் என்றால், இந்த குழந்தைகள்ன்றது எங்களுடைய எதிர்காலம். எனக்கும் குழந்தை ஒன்று இருக்கிறது. இந்த குழந்தைகள்ன்றது எங்களுடைய எதிர்காலம். அவர்களுடைய படிப்பு விஷயத்தில் நாங்கள் தலைகிறத நாங்களோட எதிர்த்து தான் கதைக்கணும். என்றால் 6ஆம் ஆண்டு பிள்ளைகளுடைய பாட புத்தகத்தில் நாங்கள் சேர்க்கப்படும் இந்த பாராளுமன்றத்துக்கு முதலாக இந்த சமலிங்க சம்பந்தமான விடயத்தை கொண்டு வந்தது நான். ஒரு பால் புணர்ச்சி தொடர்பான விடயத்தை இந்த பாராளுமன்றத்தில் முதலாக சமர்ப்பித்தது நான். ஆகவே அதன் பிறகு அப்போது யாருமே நம்பவில்லை, அப்போ விடயம் இருக்கின்றது நம்பவில்லை. ஆனால் அந்த விடயத்தில் அது தவிர வடக்கு மாகாணத்து குழந்தைகளுடைய ஒரு காலத்திலே யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற வைத்தியர்கள் கூட தெற்கில் வேலை செய்து பிரபல்யமான வைத்தியர்களாக இருந்தவர்கள். ஆனால் இப்போது வடக்கு மாகாணத்தில் இருந்தால் முழு கஞ்சா கபின் எல்லாமே வடக்கு மாகாணத்தில் இருந்தால் இந்தியா ஊடாக தெற்கு கொண்டு வரப்படுது. ஆகவே குழந்தைகளுடைய எதிர்காலம் என்று நீங்கள் பார்க்கல, அந்த விடயங்களை பார்க்கணும். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு நிலையம் கட்டுறதில் ஜேவிபி அரசாங்கம் இந்த விடயத்தை கொண்டு வதை நான் ஆமோதிக்கிறேன். ஏனென்றால் எங்கள்ட வடக்கு மாகாணத்தில் கூட உங்களோட இளங்குமரன் என்ற ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறார். அந்த குழந்தைக்கு சில நேரங்களில் என்னத்தை கதைப்பது என்னத்தை கதைக்காது என்று கூட தெரியாது. ஆகவே இந்த குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் மிக முக்கியமானது. முக்கியமாக என்பிபி அரசாங்கத்துக்கு இது முக்கியமாக. ஏனென்றால் இளங்குமரன் போன்ற குழந்தை பிள்ளைகள் எங்களோட ரஜீவன் போன்ற வயது போன குழந்தை பிள்ளைகள் பராமரிக்கப்படலாம். ஆகவே ஆனால் இந்த வடக்கு மாநிலத்தில் இருக்கிற போரால பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து தாங்கள் ஏதாவது ஒரு நல்ல விடயம் ஒன்றை செய்யணும். எத்தனையோ தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் வடக்கு மாநிலத்தில், முக்கியமாக கிளிநொச்சி வருமானம் குறைந்த மாவட்டம், முல்லைத்தீவு வருமானம் குறைந்த மாவட்டம், மன்னார் வருமானம் குறைந்த மாவட்டம், வவுனியா வருமானம் குறைந்த மாவட்டம். ஆகவே இப்படியான ப்ரொபோசல் கொண்டு வரும்போது தெற்கு மலையகம் என்று மட்டும் கொண்டு வராமல் வடக்கையும் சேர்த்து வடக்கில் வாழுகின்ற தமிழ் மக்கள் கூட இந்த நாட்டின் பிரஜைகளாக நீங்கள் கருதி இந்த பிரேரணையை கொண்டு வந்திருந்தீங்களா நன்றாம். ஆனால் உங்களுடைய இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன். நல்ல விடயம். Thank you.